भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामात्रि योगीन्द्र पादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे. भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम्. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமிகளினுடைய திருவடிவாரங்களிலே அடியேன் தண்டவத் பிரணாமங்களை முதற்கண் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இந்த திவ்ய பிரபந்த தாரையிலே நாம் தினந்தோறும் ஒவ்வொரு பதிகமாக திருவாய்மொழியை கேட்டு வருகிறோம். இந்த திருவாய்மொழிக்கு பகவத் விஷயம் என்று திருநாமம். இந்த பகவத் விஷயத்திலே நாம் பற்பல வியாக்கியானங்களை கொண்டு அனைத்து பாசுரங்களின் அர்த்தங்களையும் ரொம்ப சுருக்கமாக அனுபவித்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு ஜீயர் சுவாமிகளினுடைய நிரவகிரக அனுகிரகத்தினாலே கிட்டியுள்ளது. அந்த தொடரிலே அடியேனையும் இங்கு ஒரு உபன்யாசம் செய்ய வேண்டும்படி நியமித்தவர்கள் திருவடிகளிலும் அடியேன் கிருதஜதைகளை தெரிவித்துக் கொண்டு இன்று நமக்கு திருவாய்மொழியிலே அனுபவமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருவாய்மொழி நீராய் நிலனாய் என்கிற திருவாய்மொழி. அதாவது ஆறாம் பத்திலே 9ஆம் திருவாய்மொழி. அதுதான் நமக்கு இன்றைக்கு அனுபவத்துக்கு விஷயம். இதனுடைய சங்கதியை முதலிலே நாம் அனுபவிப்போம். ஈடு மகா கிரந்தத்திலே இதனுடைய சங்கதி எவ்வாறு காட்டப்பட்டுள்ளது நம்பிள்ளை மகாச்சாரியராலே
என்று நாம் பார்ப்போம். இதற்கு முந்தின பதிகம் என்னன்னு பார்த்தோமாகில் பொன்னுலகாளீரோ என்கிற பதிகம். இந்த பதிகத்தின் சாரம் என்ன? ஆழ்வார் தூது விடுகிறார். இப்ப ஆழ்வார் தூது விடுதல், இப்ப பராங்குஷ நாயகியான நாயகி பாவத்திலே ஆழ்வார் பக்ஷிகளை எம்பெருமானிடத்திலே தூது விடுகிறார் என்பதுதான் இந்த பதிகத்தின் சாரம். இந்த 6ஆம் பத்திலேயே முதல் திருவாய்மொழியாலே தூதுவிட்டார். இப்ப 8ஆம் திருவாய்மொழியான பொன்னுலகாளீரோ என்கிற இந்த திருவாய்மொழியாலும் தூதுவிட்டார் ஆழ்வார். இப்படி தூதுவிட்ட அனந்தரமும் எம்பெருமான் வந்தானா வரவில்லையா, என்ன நடந்தது என்பதுதான் நீராய் நிலனாய் என்கிற இந்த பதிகத்திற்கு விஷயமாக ஆகிறது. பொன்னுலகாளீரோ என்கிற பதிகத்திலே எங்கு சென்னாகிலும் கண்டு இதுவோ தக்கவார் எம்மினே வானவர் கோனை கண்டுன்னு பக்ஷிகளை அடைய தூது போக பிரார்த்தித்தார் ஆழ்வார். ஆனா ஆழ்வார் பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனை ஆர்த்த துவனி இருக்கிறது. ஆழ்வார் எம்பெருமானை பிரிந்து விரகத்தாலே மிகவும் ஆர்த்தியோடு எழுந்தருளி இருக்கிறார். அப்படி அவருடைய விரக துக்கமெல்லாம் பிரதிபலிக்கும்படி இருக்கக்கூடிய ஆழ்வாரினுடைய திருமிடர் ரோசை, அந்த துவனியானது என்ன பண்ணும்னா கேட்டவர்களை அடைய அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஒரு துக்கமா, இப்படி ஒரு வியசனமான்னு ஆழ்வாரின் துக்கத்தை கேட்டவர்கள் எல்லாரும் உருகி போவார்கள், அதிலே ஒரு சம்சயமே இல்லை. அதுபோல ஆழ்வார் பக்ஷிகளை தூது போகச் சொல்லிவிட்டு அந்த பக்ஷிகளையே என்ன பண்ணிவிட்டார்? அழித்து விட்டார். எப்படி அழித்தார்னா, ஆழ்வாரினுடைய ஆர்த்த துவனி இருக்கிறதே திருமிடத் ஓசை, அதுவும் இந்த விரக தசையிலே ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய அந்த ஓசையை கேட்டால் மரங்களும் இறங்கும் வகை என்று பின் அருளி செய்கிறார் ஆழ்வார். மரங்களும் இறங்கும் வகைன்னு பார்த்தோம் அல்லவா? இப்ப மரங்கள் கூட ஆழ்வாரினுடைய ஓசையை கேட்டால், அந்த திருமிடத் ஓசையை கேட்டால் தாங்கள் உருகி ஓடும்னு சொன்னால், இப்ப மரங்களுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கிறது? ஒன்றும் அல்ல. அப்பேற்பட்ட ஒரு அச்சித்து சமமாக இருக்கக்கூடிய இந்த மரங்கள் கூட இறங்குகிறதாகில், உருகுகிறதாகில், பக்ஷிகள் உருக கேட்க வேண்டாவினை. பக்ஷிகளுக்கு மரங்களை காட்டிலும் அறிவு சற்று அதிகமாகவே உண்டு. ஆகையாலே ஆழ்வாரின் அந்த ஓசையை கேட்டால் பக்ஷிகளும் பக்ஷி சாமானியம் எல்லாம் அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் உருகி ஓடா நிற்பார்கள் என்பது சித்தாந்தம். இதை ஆழ்வார் என்ன பண்ணார்? தாமே பலஸ்ருதியிலும் காட்டி அருளினர். ஊத்தின் கண் நுண்மணல் போல் உருகா நிற்பர் நீராயே அப்படின்னு காட்டி அருளினார் அல்லவா? அதாவது இது அபியசிக்கப்படாதனா என்கிறார் அப்படின்னு அவ்விடத்திலே ஈடு. இந்த திருவாய்மொழி இருக்கிறதே பொன்னுலகாளீரோ என்கிற திருவாய்மொழி, இந்த திருவாய்மொழி யாராலும் அபியசிக்கப்படாதது. இது கேட்ட உடனே எல்லாரும் உருகி ஓடிடுவான். ஊத்தின் கண் நுண்மணல் போல் உருகா நிற்பர் என்று இதற்கு பலஸ்ருதியே என்ன? ஆழ்வாரினுடைய ஆர்த்த துவனியை கேட்டவர்கள், இந்த பொன்னுலகாளீரோ என்கிற திருவாய்மொழியை கேட்டவர்கள் அனைவரும் உருகி போவர்கள், யாருமே நிலைத்திருக்க மாட்டார்கள் என்பதுதானே பலஸ்ருதியே. ஆகையாலே இப்படி அச்சேதனங்களான இந்த மரங்கள் இறங்கும் பொழுது, மரங்களும் இறங்கும் வகை என்று கொஞ்சம் சைதன்யம், கொஞ்சம் அறிவுடைய இந்த பட்சிகள் அது அழியாதுன்னு சொல்ல முடியுமோ? கண்டிப்பாக அழிந்து போய்விடும். ஆகையாலே ஊத்தின்கண் நுண்மணல் போல்னு ஆழ்வார் சொன்ன பலஸ்ருதி இந்த திவ்ய பிரபந்தத்தை, இந்த பொன்னுலகாளீரோ என்கிற பதிகத்தை கேட்கக்கூடியவர்களே உருகுவார்கள்னா, ஆழ்வார் வாயிலேயே கேட்ட அந்த பட்சிகள்லாம் உருகுங்கிறதுக்கு வேற பிரமாணம் வேண்டுமா? அந்த பட்சிகளும் உருகி போய்த்தன. இப்ப யார் இனிமே தூது போவா ஆழ்வாருக்கு? யாருமே இல்லை. தூது போவதற்கு ஒருவரும் கிடைக்கவில்லை. ஆகையாலே ஆழ்வார் சுத்தி முத்தி பார்க்கிறார். ஆழ்வாரினுடைய அந்த விரக தாபத்தினாலே, ஆழ்வாரினுடைய அந்த விரக துக்கத்தினாலே ஆழ்வாரை காட்டிலும் மற்றவர்கள் எல்லாரும் தளர்ந்து போய்விட்டார்கள். பட்சிகளும் தளர்ந்து போய்விட்டன, உருகி போய்விட்டன. இனி யார்தான் தூது போவார்கள் என்று ஆழ்வார் உற்று நோக்கினார். யாருமே கிடைக்கல. அப்ப ஆழ்வாருக்கு ஒண்ணு தோணித்து, இப்படி அச்சேதனங்கள் மரங்கள் கூட என்னுடைய ஓசையை கேட்டால் இறங்குமாகில், பரமபுருஷனான எம்பெருமான், பரமச்சேதனான எம்பெருமான், சர்வஜனான எம்பெருமான் என்னுடைய ஓசையை கேட்டா இறங்க மாட்டானா? ஒரு மரம் என்னுடைய ஆர்த்த துவனியை கேட்டால் உருகுமாகில் எம்பெருமான் உருக மாட்டானான்னு யோசித்து பார்த்தார் ஆழ்வார். கண்டிப்பாக உருகுவான். ஆகையாலே இனிமே எனக்கு யார் தூதுக்கு வேண்டும்?
யாரும் எனக்கு தூது வேண்டாம். இங்கேருந்து என்னுடைய ஓசையாலே நான் பரமபதம் வரை கத்தி கூப்பிடுகிறேன். எம்பெருமான் என்னுடைய ஓசையை கேட்டு இறங்கி வரப்போகிறான்னு ஆழ்வார் இப்படி முடிவெடுத்தார். தமக்கு ஆர்த்தத்வனி கிடக்க வேறொருவர் போக வேண்டும்படியாய் இருந்ததோ என்று ஈட்டிலே அருளி செய்கிறார். இப்ப ஆழ்வாருக்கு என்னுடைய ஓசை இருக்கு, என் மரங்களும் இறங்கும் வகைன்னு ஆழ்வார் கூவினாராகில் அது எம்பெருமானை அழித்து விடும் அப்பேற்பட்ட ஓசை. ஆகையாலே சாட்சாத்தாக நானே எம்பெருமானை அழைக்கிறேன், நடுவிலே ஒருவர் எனக்கு தூது வேண்டாம்னு ஆழ்வார் முடிவு செய்தார் இவ்விடத்திலே. இப்படி ஆழ்வார் வானவர் இப்படி திருமிடற்றோசையை செய்தாராகில் கலங்கா பெருநகரம்னு என்றைக்கும் கலக்கம் இல்லாத அந்த வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய பரமபதநாதனும் உட்பட கலங்கி போய் அரைகுலைய தலைகுலைய இவ்விடத்திலே வந்து நிற்பான் என்கிற எண்ணத்திலே பெருமிடறு செய்து கூப்பிடுகிறார். ஏந்து ஓன்னு கத்தி கூப்பிடுறார், நீராய் நிலனாய்னு ஆழ்வார் எம்பெருமானை இப்படி தன்னுடைய ஓசையாலே அழைக்கிறார், ஆர்த்தத்வனியாலே. ஆழ்வாரினுடைய ஆர்த்தி எவ்வளவு மிக்கு இருக்கு. பொதுவா இந்த மாதிரி ஆழ்வாருக்கு ஆர்த்தி மிஞ்சி இருந்ததாகில் எப்பொழுதும் பெண்பாவையும் வந்துவிடும். பிரேமத்தில் பெண் பேச்சு என்று ஆழ்வாருக்கு எப்பொழுதுமே நாயக்கி பாவம் வந்துவிடும். ஆனால் நாயக்கி பாவம் குலைந்து இப்பொழுது தானான தன்மையிலே ஆழ்வாரானவர் தன்னுடைய ஆர்த்தத்வனி பரமபதத்திலே செவிப்படும்படிக்கு உச்சஸ்வரத்திலே ஆழ்வாரானவர் எம்பெருமானை அழைக்கிறார். ஒரு நாள் காணவாராயேன்னு ஆழ்வாரினுடைய இந்த ஆர்த்தி நம்முடைய பேச்சுக்கே நிலமல்ல. அப்பேற்பட்ட ஒரு வியசன துக்கம் இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வாருக்கு ஓடுகிறது. இன்னும் தூதனுப்பினால் அவர்கள் பட்சிகளாகையாலே சிறகாலே பறந்து செல்ல வேண்டும், இல்ல காலாலே செல்ல வேண்டும். இப்படி செல்வாருக்கு ஏதாவது தடை வரும், பரமபதத்துக்கு போக முடியுமான்னு தெரியாது. ஆகையாலே தடை வர பிராப்தி உண்டு, அங்கங்க தடை வர வாய்ப்புண்டு. ஆனால் ஆழ்வார் குரலை தடுப்பார் யார்? யாரும் கிடையாது. இங்கிருந்து ஆழ்வார் பெருமிடறு செய்தாராகில் பரமபதமே நிலை குலையும் என்கிறபடிக்கு ஆழ்வாரானவர் பெருமிடறு செய்து கூப்பிடுகிறார். இப்படி ஆழ்வார் व्यसனப்படுகிறாரே, துக்கப்படுகிறாரே, இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. பிராட்டி சிறை இருந்தாள். பிராட்டியானவள் ராவண பவனத்திலே 10 மாதங்கள் சிறை இருந்தாள். அதற்கு என்ன காரணம்? ஏதாவது சொல்ல முடியுமா? ஒன்றும் காரணம் கிடையாது. அது மாதிரி ஆழ்வார் இப்படி துக்கப்படுவதற்கும் ஆழ்வார் பக்கத்திலே எந்த ஒரு காரணமும் கிடையாது. இப்ப எதற்காக இப்படி படுகிறார்னா, அப்படி பிராட்டி சிறையிறந்ததை வைத்து ஸ்ரீராமாயணம் என்றொரு காவியம் உலகத்திலே அவதரித்து நம்மை எல்லாம் வாழ்வித்தார் போலே ஆழ்வார் இப்படி துக்கப்பட்டு திருவாய்மொழி என்ற ஒரு பிரபந்தம் அவதரித்து இந்த உலகத்தார் எல்லாரும் வாழ வேண்டும்ங்கிற எம்பெருமான அபிப்பிராயத்தை தவிர ஆழ்வார் व्यसனப்படுவதற்கு மற்றொரு காரணம் கிடையாதுன்னு அருளி செய்கிறார்கள். இப்ப ஆழ்வார் கொஞ்ச காலம் வெயிலிலே இந்த எம்பெருமானை விட்டு பிரிந்த துக்கத்திலே வாடினாராகிலும் அவர் வழியே நமக்கு கிடைத்த இந்த திருவாய்மொழி ஆகிற திவ்ய பிரபந்தம் வெயில் சம்சாரமாகிற வெயிலிலே வாடுபவர்களுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் போலே அமையும் என்று நம்பிள்ளை அருளி செய்கிறார். ஆகையாலே ஆழ்வார் இந்த திருவாய்மொழியாலே எம்பெருமானை தன்னுடைய மிடற்றோசையாலே தான் பாடாக படுத்த பார்க்கிறார். ஆய்ப்பாடியிலே ஸ்ரீ பிருந்தாவனத்திலே எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் தன்னுடைய திருக்குழல் ஓசையினாலே அந்த ஓசையை கேட்ட எல்லா பிராணிகளையும் கோபிகைகளையும் உட்பட எப்படி அகப்படுத்தினானோ, எப்படி திருக்குழல் ஓசையில் ஈடுபட்டவர்கள் எல்லாரும் அழிந்து உருகி போனார்களோ அதிலே ஈடுபட்டு அந்த மாதிரி எம்பெருமான் படுத்தின பாட்டை இப்பொழுது ஆழ்வார் தன்னுடைய ஆர்த்த துவனியினாலே எம்பெருமானையே படுத்த பார்க்கிறார் என்பதுதான் இத்திருவாய்மொழியின் சாரம். சரி, எத்தை வைத்து கூப்பிடுகிறார் எம்பெருமானைனா, எம்பெருமான் திருவுள்ளமானான். ஆழ்வீர் இங்கு வாரும், நீர் இப்படி கத்தி கத்தி கூப்பிடுறீரே, உமக்கு நான் என்ன பண்ணல? இப்படி நான் இல்லை இல்லைன்னு நினைத்து கொள்கிறீரே, உண்மையில நான் இல்லையா? நான் இல்லாத இடம் உண்டோ அப்படின்னா எம்பெருமான், எங்க நீ இருக்க? நீ பரமபதத்திலே தானே இருக்கிறாய் என்று ஆழ்வார் கேட்டு எம்பெருமான் சொன்னா, இந்த ஜகத்தெல்லாம் எனக்கு சரீரம் அல்லவா? இந்த ஜகத்திலே எங்கும் புக்கு வியாபித்து நான் தானே இருக்கிறேன். இந்த ஜகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பொருளை காட்டி இது எம்பெருமான் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாதல்லவா? இப்ப சர்வவஸ்து சாமானாதிகரண்யம், சர்வசப்த சாமானாதிகரண்யம்னு சொல்லுகிறார்கள். எம்பெருமானுக்கு சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மான்னு வேதங்கள் கூறுகிறது. இதிலே எம்பெருமானுக்கு அனந்தன்னு ஒரு திருநாமம்.
இப்ப எம்பெருமான் அனந்தமாக இருக்கிறான். அனந்தம்னா என்ன அர்த்தம் என்று காட்டுகிறார்கள் பெரியோர்கள். வஸ்து பரிச்சேத ராகித்யம், தேச பரிச்சேத ராகித்யம், கால பரிச்சேத ராகித்யம் என்று 3 சொல்லுவார்கள். அதாவது எம்பெருமானை பார்த்து இன்ன தேசத்திலே எம்பெருமான் இருக்கிறான், இன்ன தேசத்திலே இல்லைன்னு அளவுபடுத்த முடியாது எம்பெருமானை. ஏன், எல்லா தேசத்திலும் எம்பெருமான் பரவி இருக்கிறான். அவன் இல்லாத இடம் ஏது? இது தேச பரிச்சேத ராகித்யம். எம்பெருமானை காலத்தினாலும் அளவுபடுத்த முடியாது. காலத்தினாலே ஒருத்தரை எப்படி அளவுபடுத்த முடியும்னா, இன்ன காலத்திலே இவன் இருந்தான், இன்ன காலத்திலே இவன் இல்லைன்னு சொன்னா இப்போ ஒரு காலத்துக்கு உட்பட்டவனாக ஒருவன் ஆகிறான். அப்படி எம்பெருமானை இன்ன காலத்திலே எம்பெருமான் உளன், இன்ன காலத்திலே எம்பெருமான் இளன்னு சொல்ல முடியாது. எல்லா காலத்திலும் எம்பெருமான் உளனாகையாலே எம்பெருமானை ஒரு காலத்தை இட்டு அளவுபடுத்த முடியாது. அதே போலே அடுத்தது வஸ்து பரிச்சேத ராகித்யம். இதற்கு 2 வகையாக பொருள் கூறுவார்கள். அதிலே ஒரு வகையை இப்பொழுது பார்ப்போம். எப்படி தேசத்தை இட்டு பார்த்தால் இந்த தேசத்திலே எம்பெருமான் இல்லை, அந்த தேசத்திலே இருக்கிறான்னு சொல்ல முடியாதோ, எப்படி இந்த காலத்திலே எம்பெருமான் இல்லை, அந்த காலத்திலே எம்பெருமான் உளன்னு நம்மாலே விவகரிக்க முடியாதோ, அந்த மாதிரி இவ்வஸ்துவாக எம்பெருமான் இருக்கிறான், இவ்வஸ்துவாக எம்பெருமான் இல்லைன்னு நம்மால சொல்ல முடியாது. ஏன், எல்லா வஸ்துமாகவும் எம்பெருமான் தானே இருக்கிறான். எம்பெருமான் அனைத்து வஸ்துக்களுக்கும் அந்தராத்மதையா இருந்து இந்த வஸ்துவை சொல்லக்கூடிய வார்த்தை தன்னை சொல்லும்படிக்கு தான் இந்த வஸ்துவினுடைய நாம ரூபங்களை உண்டாக்கி கொடுத்து தான் சத்தையே பிடித்து இந்த வஸ்துவை நோக்கி கொண்டு போருகிறபடியினாலே எம்பெருமான் தான் இந்த ஜகத்துன்னு சொல்லலாம்படி எம்பெருமானுக்கும் ஜகத்துக்கும் ஒரு அபேதம் இருக்கிறது. அத்தை எம்பெருமான் இவ்விடத்திலே ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்கிறான். ஆழ்வீர், நான் தானே ஜகத்தே, இந்த ஜகத்து மொத்தமாக என்னுடைய சரீரம் தானே. இங்க ஏதாவது ஒரு வஸ்துவை பார்த்து நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு வஸ்துவை காட்டி இது எம்பெருமான் இல்லைன்னு உம்மால சொல்ல முடியுமா? இப்படி இருக்க நீர் எதற்கு நான் இல்லை நான் இல்லைன்னு இப்படி படுகிறதென்? இதற்கு காரணம் என்னன்னு எம்பெருமானானவன் தன்னுடைய ஜெகத் சரீரத்தையை ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்கிறான். எம்பெருமான் தான் ஜெகத்காரண பூதன்கிறத ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தான். இப்ப ஆழ்வார் பார்த்தார், எம்பெருமானே, இந்த ஜகத்து முழுக்க நீயா இருக்க, இந்த ஜகத்திலே இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவும் நீ தான் இருக்க, இது எனக்கு தெரியாதா? அப்படியே நான் உன்னை கூப்பிடுறேன்னு என்ன காரணம்? எல்லா இடத்திலும் நீயே தான் இருக்கிறாய், இந்த ஞானம் எனக்கு இல்லையா? நன்றாகவே இருக்கிறது. நீ மயர்வர மதிநலம் அருளின அன்னு தொடங்கி இந்த ஞானம் எனக்கு உண்டு. இருந்தாலும் இந்த ஞானம்தான் எனக்கு என்ன பண்றது? உன்னுடைய அசாதாரணமான திவ்யமங்கள விக்கிரகத்தையும் காண வேண்டும்ங்கிற ஆசையை தூண்டுகிறது. நான் என்ன கேட்கிறேனோ அதை நீ கொடுக்காமல் நீ மற்றொன்றை காட்டி கொடுத்தால் அதனால் என்னை திருப்திப்படுத்த இயலாதுங்கிறார் ஆழ்வார். பிராபியமானது கிடக்க அல்லாதவற்றை காட்டினால் அப்பிரயோஜனம் என்கிறார் என்று ஈடு. இப்ப எனக்கு எது பிராபியம்? உன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகம். அதை என் கண்ணாலே ஒரு முறை காண வேண்டும், ஒரு நாள் காணவாராயேன்னு அதை நான் காணும்படி ஒரு நாள் வந்து தோத்த வேண்டும். அதுதான் எனக்கு வேண்டுமே ஒழிய இந்த ஜெகத்தெல்லாம் நீ என்புகிற இந்த ஞானம் எனக்கு இல்லாமல் போகவில்லை. அதனாலே எனக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. அர்ஜுனனுக்கு நீ விஸ்வரூபத்தை காட்டினாய். அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்த்துவிட்டு என்ன ஆசைப்பட்டான்? தேனைவ ரூபேன சதுர்புஜேனன்னு நீ 4 தோளோடு திருச்சக்கரத்தையும் சங்கையும் தரித்து கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய அசாதாரண கண்ணனெம்பெருமான் ஆகிற விக்கிரகத்தை காட்ட வேண்டும்னு தானே ஆசைப்பட்டான். அதுபோலே இந்த ஜகத்து முழுக்க நீயாக இருக்கிறாய் என்கிற ஞானம் இருந்தாலும் உன்னுடைய அசாதாரண விக்கிரகத்தை நான் காணும்படி இவ்விடத்திலே வந்து தோக்க வேண்டும் என்று ஆழ்வார் உபய விபூதியிலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அடிவயிறு கலங்கும்படிக்கு தன்னுடைய ஆர்த்த துவனியாலே வைகுண்ட தேர கத்தி கூப்பிடுகிறார். இந்த நீராய் நிலனாய் என்கிற இந்த திருவாய்மொழியாலே. இவ்வர்த்தம் எல்லாம் எங்கேருந்து கிடைத்தது என்றால் முதல் பாட்டு. இந்த முதல் பாட்டிலே எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? நான் ஜெகச்சரீரனாக இருக்கிறேன்னு தன்னுடைய ஜெகதாகாரத்தையை காட்டி கொடுக்கிறான் ஆழ்வாருக்கு. நான் இதை கேட்டேனோ, உன்னுடைய அசாதாரண விக்கிரகத்தை காண வேண்டும், அப்படி நான் காணும்படி நீ ஒரு நாள் இங்கு வந்து தோத்த வேண்டும், உன்னுடைய வடிவை எனக்கு காட்ட வேண்டும் என்று ஆழ்வார் ஆசைப்படுகிறார் இதிலே முதல் பாட்டாலே.
நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீராறு சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் கூறாராழி வெண்சங்கேந்திக் கொடியேன்பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே என்று பாசுரம். இப்ப ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான், உமக்கு ஜெகதாகாரம் தெரியுமா? எல்லா வஸ்துவிலும் நான் தான் இருக்கிறேன் என்று அந்த கேள்வி கேட்க முடியாதபடிக்கு ஆழ்வாருக்கு ஜெகதாகாரத்தை நன்றாக அறிவர் ஆழ்வார் என்று சொல்லும்படிக்கு அத்தை எடுத்து காட்டுகிறார். நீராய் என்று தொடங்கி, நீராய், நீர், நிலன், தீ, கால் என்கிற வாயு, அதற்கு மேலே நெடுவான்னு சொல்லக்கூடிய ஆகாசம், இந்த பஞ்சபூதத்தையும் ஆழ்வார் எடுக்கிறார். இப்ப நீராய் என்று எம்பெருமானை குறித்து சொல்லுகிறார். இப்ப எம்பெருமான போய் நீருன்னு சொல்லலாமா? நிலனாய் என்று நிலம்னு சொல்லலாமான்னா, இதுதான் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த வஸ்துக்களோடு எம்பெருமானுக்குள்ள ஒரு சாமானாதிகரண்யம். அதாவது அந்த வஸ்துவை சொல்லும் சப்தத்தினாலே எம்பெருமானை சொல்லும்படி இருக்கை. எம்பெருமான் அந்த வஸ்துவுக்கு அந்தராத்மதையா நின்று அந்த வஸ்துவினுடைய சத்தாஸ்தித்யாதிகள் எம்பெருமான் அதீனமாக இருக்கையினாலே எப்படி உடலை குறிக்கக்கூடிய வஸ்துவா ஒரு சொல்லானது உயிரையும் சேர்த்து குறிக்குமோ, அதுபோலே பரமாத்மாவாக உலகுக்கு ஓர் உயிராக இருக்கக்கூடிய எம்பெருமானை அனைத்து வஸ்துக்களை குறிக்கக்கூடிய சப்தங்களும் சொல்லுகையாலே நீராய் என்று முதலிலே ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். ஏன் முதல்ல நீரை எடுக்க வேண்டும் என்றால், அபயேவ சசர்ஜாதௌ என்று ஸ்ருதிகள் சொல்கிறது. பெரிய ஜலதத்துவத்தை உண்டாக்கி அதற்கு பிறகு பிருத்திவியாதி பூதங்களை உண்டாக்குகிறான் என்று இவ்விடத்திலே தாத்பரியமாக முதலிலே நீராய் என்று ஜலதத்துவத்தை எடுக்கிறார். இப்படி நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் என்று இந்த பஞ்சபூதங்களையும் உண்டாக்கினால் மட்டும் போராது. சமேத்யான்யோன்ய சம்யோகம் பரஸ்பர சமாசிரயாக என்று இதெல்லாம் சேர்ந்து காரியம் செய்யும் இடத்தில் பஞ்சீகரணம் என்றொன்று நடக்க வேண்டும். அதாவது இந்த பூதங்களின் சரிபாதியை பிரித்து அதிலே மற்ற பூதங்களின் அவயவங்களையும் சேர்த்து ஒரு முழுதாக உண்டாக்க வேண்டியது. இப்போ ஒரு பூதத்தை எடுத்தால் பிருத்திவி அப்படின்னா அதுல 50% பிருத்திவியும் மற்ற 50% பகுதியிலே மற்ற 4 பூதங்களும் சேர்ந்து அடங்கி இருக்கும். இந்த மாதிரி பஞ்சீகரணத்தை பண்ணி எம்பெருமானானவன் மறுபடி இந்த பஞ்சீகிருத்தமான பூதங்களை ஒன்றோடொன்று சேர்த்து இந்த உலகத்தை ஏற்படுத்துகிறான். அப்படி ஏற்படுத்தும் பொழுது சிலது அதிகமாக வேண்டி இருக்கும், சிலது குறைச்சலாக வேண்டி இருக்கும். இதிலே நீராய் நிலனாய்னு ஒரு கிரமத்திலே அருளி செய்கிறார் ஆழ்வார். அதை லௌகிக திருஷ்டாந்தம் கொண்டு நம்பிள்ளை மிகவும் ரசவத்தாக விளக்கி அருள்கிறார். முதல்ல என்ன பண்ணா, எம்பெருமான் ஜலத்தை உண்டாக்கினான். இப்படி ஜலத்தை உண்டாக்கின பிறகு என்ன பண்ணான்னா பூமியை உண்டாக்கினான். இப்ப பூமியையும் ஜலத்தையும் கலந்து ஒண்ணு பண்ணலாம்னு பார்த்தான். எப்படி ஆனவன்? ஒரு குலாலன் ஆனவன். ஒரு குயவன் பானை பண்ணும் பொழுது மண்ணையும் நீரையும் அந்த களிமண்ணையும் நீரையும் கலந்து ஒரு பிண்டமாக்கி அதை கொண்டு பானையை வடிப்பானோ, அந்த மாதிரி முதல்ல நீரை உண்டாக்கி பிறகு நிலனாய் என்று நிலத்தை உண்டாக்கினான் எம்பெருமான். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நாம் ஒரு பதார்த்தத்தை பண்ணுவோம்னு பார்த்தான். ஆனா என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் நெகிழ்ந்து இருந்தது, கொஞ்சம் ஜலம் அதிகமாயிடுச்சு. அப்படி ஜலம் அதிகமானா என்ன பண்ணணும், அதை காய வைக்க வேண்டும். நல்ல காய வைத்தால் நெருப்புலையோ வெயில்லையோ காய வைத்தால் அந்த ஜலமானது வத்தி போய் சரியான அளவுக்கு வந்துவிடும். அதற்காக என்ன பண்ணான், தீயை உண்டாக்கினான். தீயாய் பின்னையும் நெகிழ்த்திருக்கையாலே அத்தை சிறிது வலிக்கைக்காக தேஜஸ் பதார்த்தத்தை உண்டாக்கி அதற்கு மேல தேஜஸை உண்டாக்கினான் எம்பெருமான். இப்ப தேஜஸ் அதுதான் மிகைத்து தீயும் அளவானவாறே அத்தை ஆத்துகைக்கு காத்தை உண்டாக்கி இந்த தேஜஸை உண்டாக்கினோடனே அது ரொம்ப தீயா போயிடுது. இப்ப அந்த தீயை ஆத்த வேண்டும்னு என்ன பண்ணணும், காத்து வேண்டும். அத்தாலே காலாய் என்று காற்றை உண்டாக்கினான் எம்பெருமான். அதற்கு மேலே இந்த பதார்த்தங்கள் எல்லாம் இருப்பதற்கு இடம் வேண்டுமே, அவகாசம் வேண்டுமே. அந்த அவகாசத்தை கொடுக்கக்கூடிய ஆகாசம் நடுவானாய் என்கிற அந்த ஆகாசத்தை எம்பெருமான் உண்டாக்கினான். இப்படி பெருசா உண்டாக்கியாச்சு. நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் என்று இவ்வளவும் பிரதம சங்கல்பம் தன்னையே கொண்டு அண்ட சிருஷ்டியை பண்ணி நின்னது அப்படின்னு அருளி செய்கிறார்
ஈட்டிலே நம்பிள்ளை. அதாவது வேதங்களிலே சிருஷ்டி கிரமத்தை பார்த்தால் எம்பெருமான் எப்படி சிருஷ்டிக்கிறான்னு கூறப்பட்டிருக்கிறதுன்னா, பகுஸ்யாம் பிரஜாயேய என்று எம்பெருமான் சங்கல்பிக்கிறான். இந்த பரபிரம்மம் இருக்கிறதே, அது என்ன பண்ணிட்டுன்னா சிருஷ்டி பண்ண வேண்டும்ங்கிறதுக்காக சங்கல்பம் பண்ணி, இந்த சங்கல்பத்தின் ஆகாரம் எப்படி இருக்குன்னா பிரஜாயேய, பகுஸ்யாம் பிரஜாயேயன்னு அதுக்கு சங்கல்பம். இப்ப முதல்ல என்ன பண்ணிட்டு, நான் இந்த ஜகத்தாக மாற வேண்டும்னு சங்கல்பித்தது. இப்ப ஜகத்தாக மாற வேண்டும்னா இப்ப மூல பிரகிருதிங்கிற நிலையில இருக்கிறது. இந்த மூல பிரகிருதிங்கிற அந்த நிலையானது ஜகத்தாக மாற வேண்டும்னா என்ன பண்ணணும்? அதற்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. இப்ப பகுஸ்யாம், நான் ஜகத்திலே இருக்கக்கூடிய பல பல வஸ்துக்களாக ஆகக்கடவேன்னு சங்கல்பித்தது. அது மட்டும் போராது, அதற்காக என்ன பண்ண வேண்டும்? பஞ்சபூதங்களை எல்லாம் உண்டாக்க வேண்டும். பிரஜாயேய, அதற்காக நான் பலவாக ஆகக்கடவேன் என்று மறுபடி சங்கல்பித்து முதல்ல என்ன ஆயிடுத்து? பலவாக ஆகித்து இந்த பிரம்மம். அதைத்தான் இவ்விடத்திலே பிரதம சங்கல்பம்னு அருளி செய்கிறார் நம்பிள்ளை. இந்த மூல பிரகிருதி மகான் என்கிற ஒரு வஸ்துவாக மாறி, அந்த மகான் அகங்காரமாக மாறி, இந்த அகங்காரம் சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்று மூன்றாக பிரிந்து, இதிலே சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள் 11, அதற்கு மேலே தாமச அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரைகளும் பஞ்சபூதங்களும் உண்டாகிறதுன்னு புராணங்களிலே இந்த சிருஷ்டி கிரமம் மிகவும் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. எம்பெருமான் இந்த பஞ்சபூதங்களை உண்டாக்கி இதிலே பஞ்சீகரணம் என்கிற ஒரு நிகழ்வை நிகழ்த்துகிறார். அதாவது நாம் முன்பே பார்த்தார் போலே இந்த 5 பூதங்களிலும் சமமான பங்கை பிரித்தெடுத்து அந்த மீதி இருக்கக்கூடிய பங்கை நான்காக வெட்டி அதை மற்ற 4 பூதங்களோட சேர்க்கை, இதுதான் பஞ்சீகரணம்னு சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு பூதங்கள் இந்த பஞ்சீகரணத்துக்கு முன்னாடி 100% பிருத்திவி, 100% ஜலம், 100% வாயுன்னு இருந்தா, இந்த பஞ்சீகரணம் முடிந்த பிறகு இந்த பூதங்கள்லாம் எப்படி ஆயிடும்னா 100%-த்திலே 50% பிருத்திவி இருக்கும். மீதி 50%-த்திலே ஒரு 1/4 பங்கு ஜலம் தேஜஸ், 1/4 பங்கு தேஜஸ், 1/4 பங்கு வாயு, 1/4 பங்கு ஆகாசம்னு இது ஒரு 50% இருக்கும். இப்போ இதோட சேர்ந்து 5 பூதங்களும் சேர்ந்து ஒரு பூதமாக மாறுகிறது பஞ்சீகரணம். இந்த பஞ்சீகரணத்தை பண்ணி அண்டத்தை உண்டு பண்ணுகிறான் எம்பெருமான். இதுவரைக்கும் எம்பெருமான் அத்வாரகமாக தானே பண்ணி அருள்கிறான். அதாவது நடு இடையீடு இல்லாமல் தானே பண்ணுகிறான். இதற்கப்புறம் இருக்கக்கூடிய சிருஷ்டிகளை என்ன பண்ணுகிறான்னா அண்டத்தை உண்டாக்கி இந்த அண்டத்திலே பிரம்மாவை உண்டாக்குகிறான். பிரம்மா மூலமாக பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக இருந்து சதுர்முக அந்தர்யாமியாக எம்பெருமான் இதற்கு மேலுள்ள சிருஷ்டிகளை எல்லாம் பண்ணுகிறான் சத்வாரகமாக என்று ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். இப்ப இதுவரைக்கும் நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய் என்கிற வரைக்கும் இந்த முதல் சிருஷ்டி, அதாவது அத்வாரகமாக எம்பெருமான் தானே நேராக இருந்து பண்ணக்கூடிய சிருஷ்டியை ஆழ்வார் அருளி செய்தார். இதற்கு மேலே பிரம்மாவை கொண்டு சத்வாரகமாக சிருஷ்டி பண்ணுகிறார். அதற்கு ஒரு உதாரணம் காட்டுகிறார் நம்பிள்ளை. ஒரு ராஜா பெரிய மாளிகையை ஆசையா கட்டுறான். கட்டிட்டு அதுல இருள் மண்டி வெறும் புதர் அடைய விட்டான்னா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அந்த மாதிரி இந்த அண்டங்களை எம்பெருமான் உண்டாக்கின பிறகு இதிலே பிரகாசத்தை ஏற்படுத்துவதற்கு சந்திர சூரியர்களை உண்டாக்க வேண்டும் அல்லவா? அதுபோலே சீரார் சுடர்கள் 2ஆய் இப்ப சந்திர சூரியர்களை இந்த அண்டங்களுக்கு விளக்கிட்டார் போலே உண்டாக்கி வைத்தான் எம்பெருமான். இதற்கு மேலே சிவனாய் அயனானாய் இந்த சந்திர சூரியர்களை எல்லாம் தோத்துவிட்டு அதற்கு பிறகு எம்பெருமான் சத்வாரகமாக இப்ப சதுர்முக அந்தர்யாமியாக இருந்து மேலுள்ள சிருஷ்டிகளை பண்ணுகிறான். சம்ஹாரத்தை ருத்ராந்தர்யாமியாக இருந்து பண்ணுகிறான்ங்கிறத காட்டி கொடுக்க இப்படி சிவனாய் அயனானாய்னு சேர்த்து எடுத்திருக்கிற. இப்ப ஆழ்வார் நீராய் நிலனாய் என்பதோடு சிவனாய் அயனானாய் என்பதோடு வாசியற எல்லாமே ஆழ்வாருக்கு பகவத் சரீரமாக தோத்துகிறதுங்கிறத இவ்விடத்திலே நாம் பார்த்து கொண்டு வர வேண்டும். இப்ப சிவனாய் அயனானாய் நம்பிள்ளை அருளி செய்கிறார். ஒருவன் மனைந்து கொண்டு வர ஒருவன் அழித்து கொண்டு வரும்படி. அப்ப எப்படி இருக்கு? பிரம்மாவை தோத்துவித்தான். இப்ப பிரம்மா என்ன பண்ணான்? பிரம்மா பண்ணி 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 இந்த உலகத்தை உண்டாக்கிட்டே இருப்பான். ருத்ரன் பின்னாடியே போய் அதெல்லாம் அழிச்சுட்டே வருவான். இப்படி 2 பேரும் விளையாடும்படியாக எம்பெருமான் இந்த உலகத்தை உண்டாக்கி வைத்தான்.
நீராய் நிலனாய் என்றத்தோடொக்க சீரார் சுடர்கள் இரண்டாய் என்கையினாலே எஸ் ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் என்கிறபடியே சேத்தனா சேத்தனங்கள் இரண்டும் அவனுக்கு ஷரீரவத் பரதந்திரம் என்னுமிடம் சொல்லுகிறது. இப்ப வேதங்களிலே அந்தர்யாமி பிராமணத்திலே எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம்னு சொல்லி கொண்டு வந்தது. இப்ப எஸ்ய பிருத்திவி சரீரம், எந்த ஒரு எம்பெருமானுக்கு இந்த பிருத்திவியானது சரீரமாக இருக்கிறதோ, அந்த பிருத்திவியை உள்ளிருந்து எம்பெருமானானவன் நியமிக்கிறானோ, அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை அந்த பிருத்திவி அறியவில்லையோ, அப்பேற்பட்டவன் அந்தர்யாமின்னு சொல்லப்படுகிறான்னு அந்தர்யாமியை விளக்கி கொண்டு வந்தது. அதற்கப்புறம் எஸ்ய ஆத்மா சரீரம், எந்த எம்பெருமானுக்கு எப்படி பிருத்திவி உடலாக இருக்கிறதோ அதுபோலே ஜீவாத்மாவும் உடலாக ஆகிறது. சரி, எஸ்ய ஆத்மா சரீரம், அதற்கு மேலே எம் ஆத்மான அந்தரோ யமயதி, எவன் ஒருவன் ஆத்மாவை உள்ளிருந்து நியமிக்கிறானோ, எவன் ஆத்மான வேத, எவன் ஒருவனை ஆத்மா அறியவில்லையோ அப்படின்னு சொல்கிறது. ஆத்மா அறியவில்லைன்னு சொன்னா ஒரு நியாயம் உண்டு. ஏன்னா ஆத்மாவுக்கு தான் அறிவு இருக்கு, அவனாலதான் அறிய முடியாது, அறிய முடியும், ரெண்டுமே அவனுக்கு தான் சொல்ல முடியும். எஸ்ய எம் பிருத்திவீன வேதான்னு, பிருத்திவியானது அது அச்சேதனமான வஸ்து. இந்த அச்சேதனமான வஸ்து ஆத்மாவை, இந்த அந்தர்யாமியை அறியாதுன்னு வேதம் சொல்கிறது. இது எதுக்கு சொல்லணும்? அதுக்கு அறிவே கிடையாது. அறிவே கிடையாது, அது அறியாதுன்னே நம்ம சொல்ல வேண்டாம். அறிவு இல்லாத பொழுது அதற்கு அறியவும் முடியாதுங்கிறது நமக்கே தெரிந்து விடும். அத்த வேற எதுக்கு தனியாக எடுத்து சொல்லணும்னா அது ஒரு உதாகரணார்த்தம்னு சொல்கிறார். எப்படி பிருத்திவியானது தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாமியை அறிவதில்லையோ, அறிவில்லாத பிருத்திவி அறியாதாற் போலே அறிவுடைய ஆத்மாவாலும் அந்தர்யாமியை அறிய முடியாது என்று ஒரு உதாரணத்தை காட்டுவதற்காக சொன்னதுன்னு நம் ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள். இப்படி அச்சித் பதார்த்தங்களும் சித்பதார்த்தமான ஜீவாத்மா ஆத்மாக்களும் எல்லாம் பகவத் சரீரம் என்று இட்டாலே சொல்லி தாயித்து ஆழ்வார். இப்போ ஆழ்வார் எதற்கு இந்த சிருஷ்டியெல்லாம் எடுக்கிறாருன்னு நம்பிள்ளை தாத்பரியத்தை காட்டுகிறார். ஆழ்வார் எம்பெருமானை பாட்டு கேட்கிறார், எம்பெருமானே இந்த சிருஷ்டி பண்ணியே இதற்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு. இப்ப சிருஷ்டிக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னா, வேதாந்தங்கள் இந்த உலகத்தை எல்லாம் எம்பெருமான் தோற்றுவித்து இத்தை நிலைப்படுத்தி இத்தை அழிப்பதற்கு பிரயோஜனம் கேவல லீலை என்று கூறுகிறது. இத்தையே ரிஷிகளும் கூறுகிறார்கள். இப்ப ஒரு சிறுவனானவன் ஒரு மணல் கொட்டகத்தை உண்டாக்குவான். இப்போ ஒரு மணலிலே விளையாடக்கூடிய ஒரு சிறுவனானவன் எப்படி அந்த சமயத்திலே ஒரு மணலாலே ஒரு வீட்டை அமைப்பானோ, அந்த வீட்டை என்ன பண்ணுவான், அவனே அழிப்பானோ திருப்பி. அதெல்லாம் எதற்காக பண்ணுகிறான்? அவனுடைய ரசத்துக்காக. அந்த சமயத்திலே அத்தை விளையாடும் போது அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு லீலா ரசம், அத்தை அனுபவிப்பதற்காகத்தானே அந்த குழந்தையானது அப்படி விளையாடுகிறது. அதுபோலே தான் எம்பெருமானும் இந்த உலகத்தை உண்டாக்கி அழித்து இப்படி விளையாடுகிறான் என்று புராணங்கள் எல்லாம் கூறுகிறது. இப்படி இருக்க ஆழ்வார்களுக்கு கருத்தென் எண்ணில் இந்த சிருஷ்டிக்கு பிரயோஜனம் என்ன தெரியுமோ, நித்திய சம்சாரியாக இருக்கக்கூடிய ஒருவனை அந்தமில் பேரின்பத்து அடியார்களோடு கொண்டு போய் பரமபதம் ஏற்க வேண்டும் என்பதுதான். அப்ப எம்பெருமான் சிருஷ்டி பண்ணுவதற்கு பிரயோஜனம் என்னன்னா, எவனாவது ஒரு ஆத்மாவானவன் சம்சாரத்தை விட்டு தன்னை அடைய மாட்டானாங்கிற அந்த ஒரு ஏக்கத்தினாலே தான் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். ஆகையாலே ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து கேட்கிறார், நீ சிருஷ்டி பண்ணி விட்டாய், அந்த சிருஷ்டிக்கு பிரயோஜனம் உனக்கு சித்திக்க வேண்டாமா? என்னை கை கொண்டால் தானே உனக்கு சிருஷ்டிக்கு பிரயோஜனமே சித்திக்கும். ஒரு ஆத்மாவை கைவிடுவதற்காகவா நீ சிருஷ்டி பண்ணினாய்? இப்ப இந்த ஆத்மாவை பரமபதம் ஏற்றுவதற்காகத்தானே நீ சிருஷ்டி பண்ணாய். என்னை அழைத்து கொண்டு போகாவிட்டால் உனக்கு எப்படி இந்த சிருஷ்டி பிரயோஜனம் சித்திக்கும்னு ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து கேட்கிறார். இதற்கு மேல ஆழ்வார் என்ன ஆசைப்படுகிறார்னு காட்டுகிறார். கூறார் ஆழி வெண்சங்கேந்தி கொடியன்பால் வாராய். இப்ப ஆழ்வார்கிட்ட வரும்பொழுதே எப்படி வர வேண்டும்னா, ஆழ்வார்கிட்ட எம்பெருமான் ஆயுதங்களை எல்லாம் வைத்து விட்டு வரக்கூடாது. இப்போ ஒரு ராஜாவானவன் அந்தப்புறத்துக்கு சென்றால் அங்கு ஆயுதங்களை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு செல்வதில்லை. அங்கு ஆயுதங்களுக்கு வேலை இல்லை. அதே மாதிரி எம்பெருமானை பார்க்க ஆசைப்படக்கூடிய ஆழ்வார் ஆயுதங்களை எல்லாம் வைத்து விட்டு வர வேண்டும்னு சொல்வதில்லை.
ஏன்னா இந்த ஆயுதங்களுக்கு ஒரு விசேஷம் உண்டு. இந்த ஆயுதங்கள் எதிரிகளிடத்திலே ஆயுதங்களாக தென்படும். ஆனால் அடியவர்களுக்கு இது ஆயுதங்கள் அன்னு ஆபரணங்களாக தோற்றும். எப்படி இந்த வெண் சங்கு அப்படிங்கிறத எடுத்துப்போம். எம்பெருமான் திருக்கையில இருக்கக்கூடிய இந்த வெண்சங்கை பார்த்து ஆண்டாள் நாச்சியார் ஆசைப்படவில்லையா? அந்த மாதிரி இந்த சங்கினுடைய வெளுப்பை பார்த்தாலே ஆக்கர்ஷகமாக இருக்கும். இது நமக்கு புரிகிறது. வெண்சங் ஏந்தின்னு சொன்னா புரிகிறது. நான் கூறார் ஆழிங்கிற எப்படி இந்த சங்கின் வெளுப்பானது ஆழ்வாருக்கு ஒரு ஈர்ப்பை தருகிறதோ, அந்த மாதிரி எம்பெருமான் திருக்கை திருச்சக்கரத்தின் கூர்மையும் ஆழ்வாருக்கு ஆகர்ஷகமாய் இருக்கிறபடின்னு காட்டுகிறார்கள். இப்ப ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தில் வெண்மையோபாதி, திருவாழியில் கூர்மையும் இவருக்கு ஆகர்ஷகமாய் இருக்கிறபடி கூறார் ஆழி. இப்ப கூர் ஆர்ந்து இருக்கக்கூடிய கூர்மை மிக்க இருக்கக்கூடிய ஆழி. இப்ப எதிரிகளை அழிக்க அழிக்க கூர்மை அதிகரிக்கும். இப்ப மீதி ஆயுதங்கள், உலகத்திலே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எதிரிகள் மேலே ஏவ ஏவ கூர்மை குறை. ஆனால் இந்த திருச்சக்கரத்திற்கு பிரதிபட்சத்தை நிரசிக்க நிரசிக்க கூர்மை மிக்க இருக்கக்கூடிய திருவாழியையும் வெண்சங்கையும் கையிலே ஏந்தி கொண்டு எம்பெருமான் வர வேண்டும்னு ஆழ்வார் ஆசைப்படுகிறார். ஆழ்வாருக்கு எம்பெருமானை ஆயுதங்களோடு ஆபரணங்களோடு பிராட்டியோடு சேவிக்க வேண்டும் என்பதுதான் எப்பொழுதுமே ஆசை. கூறாராய் வெண்சங்கேந்தி கொடியேன் பால் வாராய். கொடியேன், எனக்கு இங்கனே ஒரு நிர்பந்தம் உண்டாவதே, என் சொரூபத்துக்கு விருத்தங்கிடீர் நான் பண்ணுகிறது. இப்ப ஆழ்வார் தன்னை கொடியேன் அப்படிங்கிற. ஏன் ஆழ்வார் தன்னை கொடியேன்னு சொல்கிறார்? என்னால் இப்படி ஆழ்வார் பண்ணக்கூடாததை பண்ண வச்சுட்டானே எம்பெருமான்னு ஆழ்வாருக்கு ஒரு ஏக்கம். இப்ப பரதாழ்வானை எப்படி 14 வருடம் நீ ராஜ்யத்திலே கிட அப்படின்னு பரதாழ்வான் அங்கேயே கிடந்தானோ, அப்படி அல்லவா ஆழ்வார் இருந்திருக்க வேண்டும். நீ சம்சாரத்துல இரு, நான் எப்பொழுது கூட்டுக் கொள்கிறேனோ அப்ப நான் கூட்டிக் கொள்கிறேன் எம்பெருமான் சொன்னானாகில், அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு இருக்க பிராப்தமா இருக்க, இப்படி எம்பெருமானை நிர்பந்தித்து பரமபதம் ஏற போக வேண்டும்னு ஆசைப்படும்படி ஆனதே ஆழ்வார் நிலைமைங்கிறத நினைத்து இங்கு கொடியேன் என்று அருளி செய்கிறார் ஆழ்வார். கொடியேன்பால் வாராய், ஆசைப்பட்டாலும் நடக்க வல்லார் வருமித்தனை இரே, வாராய் என்னும் காட்டில் வந்து கொடு திரிய போமோ என்னில் ஒரு நாள். எம்பெருமானை பார்த்து வாராயின்னு கூப்பிடுகிறீரே ஆழ்வீர், நீரே போலாமே அப்படின்னு ஆசை இருக்கு எனக்கும் எம்பெருமானிடம் போகணும்னு. ஆனா யாருக்கு சக்தி இருக்கோ அவாதானே இன்னொருத்தர்கிட்ட போக முடியும். சக்தி இல்லாதவா போக முடியுமோ? ஆழ்வார் காலாலும் நெஞ்சழியும் கண்சூழலும் இருக்கக்கூடிய ஆழ்வார் எம்பெருமான் அளவும் நடந்து செல்ல சக்தி உடையறோம் இல்ல. எம்பெருமானுக்கு தான் அந்த சக்தி இருக்கு. எம்பெருமான் தான் ஆழ்வார் அளவும் வந்து அனுகிரகிக்க வேண்டும் என்பதினாலே வாராயின்னு கூப்பிடுகிறார். எவ்வளவு நாள்னா ஒரு நாள். விடாயர் ஒரு கால் நாக்கு நினைக்க துளி தண்ணீர் எண்ணுமா போலே. ரொம்ப தாகமா இருக்கு. ஒருத்தன் மிகவும் தாகத்தோடு இருக்கிறான். அவனுக்கு இப்ப ஜலம் இல்லையாகில் அவனுக்கு உயிரே போய்விடும். அப்படி இருக்கக்கூடியவன் ஒருத்தனை பார்த்து என்ன கேட்பான்னு, ஒரு சொட்டு ஜலமாவது கிடைக்குமா, ஒரு சொட்டாவது கிடைக்குமா, என் நாக்கையாவது நினைத்துக் கொள்கிறேனே, எனக்கு தாகம் தீரவில்லை ஆகிலும் இந்த வறண்ட நாக்கையாவது நினைப்பதற்கு ஒரு சொட்டு ஜலம் கிடைக்காதான்னு எப்படி ஒரு தாகத்தாலே விடாய்த்து தவித்தவன் கூப்பிடுமா போலே ஆழ்வாரும் ஒரு நாள்னு கூப்பிடுகிறார். இந்த ஒரு நாளாயிலும் கிடைக்காதா என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். எனக்காக வரவில்லை ஆகிலும் இந்த உபய விபூதியும் தரித்திருப்பதற்காக நீ வர வேண்டும், மண்ணும் விண்ணும் மகிழவே என்று அருளி செய்கிறார். எனக்காக நீ வரலனாலும் இந்த உபய விபூதியும் அழியாமல் பார்த்து கொள்வதற்காகவாது நீர் வர வேண்டும் என்று ஆழ்வார் கேட்டு மகிழவே. இப்ப மகிழ்தல்னு என்ன? இவ்விடத்துல சந்தோஷப்படுதல் இல்லை, அழியாம இருத்தல், அவ்வளவுதான் விவக்ஷிதம். இப்ப இந்த மண்ணும் மின்னும் அழியாமல் இருக்க வேண்டுமாகில் நீ ஒரு நாள் கூறாராழி வெண்சங்கேந்தி கொடியேன்பால் வாராய்னு தன்னுடைய ஆர்த்த துவனியாலே கூப்பிடுகிறார் முதல் பாசுரத்தினாலே ஆழ்வார். இப்படி ஆழ்வாரானவர் பெருமிடறு செய்து கூட்ட உடனே எம்பெருமானானவன் திருவுள்ளமானான். என்னன்னா, வாராய் வாராய்ன்னு என்னை நிர்பந்திக்க கூடாது ஆழ்வீர், நான் உமக்கு இங்கு வந்து காட்ட மாட்டேன், உம்மை பரமபத தேர கூட்டிக் கொண்டு சென்று அங்கு நான் உமக்கு இத்தையெல்லாம் காட்டுகிறேன், இப்ப அவசரப்படாதியும்னா எம்பெருமான். உடனே ஆழ்வார் சொன்னார், நீ இந்த மாதிரி பண்ணதே இல்லையான்னு முன்னாடி, பரமபத தேர கூட்டிக் கொண்டு போய்தான் காட்ட வேண்டும் ஏதாவது நிர்பந்தமா?
ஒண்ணும் இல்லையே. இப்ப திரிவிக்ரம மூர்த்தியாக வாமன மூர்த்தியாக குரலாக எழுந்தருளி அந்த வடிவை இந்த பூமியில் உள்ளார் எல்லாரும் பிரத்யட்சிக்கும்படிக்கு காட்டினாயே. அத்தை ஆழ்வார் இங்கு எம்பெருமானிடத்திலே சுட்டி காட்டுகிறார் இரண்டாம் பாசுரத்தினாலே. மண்ணும் விண்ணும் மகிழக் குரலாய் வளங்காட்டி மண்ணும் விண்ணும் கொண்ட மாய வம்மானே நன்னி உனை நான் கண்டுகந்து கூத்தாட நன்னி ஒரு நாள் ஞாலத்தூடே நடவாயேன்னர் இரண்டாம் பாசுரத்திலே. மண்ணும் விண்ணும் மகிழக் குரலாய். இவ்விடத்திலே ஈடு மிகவும் ரசகணமாக இருக்கிறது. இவ்வளவில் ஸ்ரீ வாமனனாய் வந்து தோற்றி திளையாகில் உபய விபூதியும் அழியுமாகாது. இந்த உலகத்திலே எம்பெருமான் ஸ்ரீ வாமனமூர்த்தியாக அவதரிக்கவில்லையாகில் உபய விபூதியும் அழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்கிறார். ஏதோ ஒரு தடவை தானே அவதரித்தான், அத்தாலே எப்படி உபய விபூதியும் வாழும் அப்படின்னு அதற்கு அருளி செய்கிறார். ஒரு வாட்டம் மழை விழுந்தால் பதார்த்தங்கள் அடைய செவி பெறுமா போது. இப்ப ரொம்ப இடமே வறட்சியா இருக்கு, ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. அப்பேற்பட்ட இடத்துல மழை காலத்திலே நல்ல ஒரு பாட்டம் மழை பெய்ந்ததாகில் மழை பெஞ்சு முடித்து பல நாள் ஆகியிருந்தாலும் அந்த மழையினுடைய ஒரு பெய்தலினாலே ஈரப்படுத்ததினாலே அவ்விடத்துல எல்லாம் பச்சை பசேல்னு எப்படி முளைத்து அந்த இடமே செழிப்பாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த உலகம் எல்லாம் எம்பெருமானானவன் வாமனமூர்த்தியாக ஒரு கால் அவதரிக்கவில்லையாகில் அழிந்து போயிருக்கும். அவன் அவதரித்து செழிப்பு பெற்றது இந்த உலகம். ஆகையாலே மண்ணும் விண்ணும் மகிழக் குரலாய் என்று ஆழ்வார் இந்த மண்ணும் விண்ணும் மகிழும்படிக்கு குரலாக வந்து தோத்தினான். இங்கேயும் மகிழ்தலாதல் சத்தையோடு இருத்தல். வந்து தோத்தி என்ன பண்ணா, வலங்காட்டி வலத்தை காட்டினான் மகாபலி இடத்திலே. இப்ப ராவணன் முதலானவர்களிடத்திலே எந்த குணலேசமும் இல்லாதபடியினாலே அவர்களை கொன்னான். இந்த மகாபலி இடத்துல ஔதாரியம் அப்படின்னு ஒரு குணம் இருந்தது. அத்தாலே தான் இறப்பாளனாக வந்து இழந்து கொண்டான் எம்பெருமான். வலங்காட்டி அம்பாலே அழிக்க முடியவில்லை. ஆகையாலே இவ்விடத்துல என்னத்தை காட்டினான்னு என்ன பலம், அழகாகிற பலத்தை காட்டி மாவலியை அபகரித்தான். இப்ப அம்பாலே கொன்னான் ராவணாதிகளை, அழகாலே கொன்னான் மாவலியை. அழகாகிற பலத்தை காட்டி இந்த மகாபலியை வாய்மால பண்ணினான் இந்த அவதாரத்திலே எம்பெருமான். மகாபலி யஜ்ஞவாட்டத்திலே தான் தானம் பண்ணமே என்று தான் இப்படி ஒரு சங்கல்பம் எடுத்து கொண்டிருக்க ஒரு சின்ன குரலாக எம்பெருமானானவன் வந்து தோன்றி அவ்விடத்துல வந்து நிற்கிறான். எம்பெருமான் தான் தன்னுடைய வடிவழகை காட்டி மகாபலியை வஞ்சித்தான் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். என்ன, அவனுடைய குலாச்சாரியனான சுக்கராச்சாரியன் அவன் வந்து கூட இந்த குரலனுக்கு ஒன்றும் கொடாதேன்னு சொன்ன பொழுது கூட எம்பெருமான் என்ன மகாபலி என்ன பண்ணா, அதையும் மீறி கொடுத்தான் அல்லவா. அதற்கு காரணம் என்ன, எம்பெருமானினுடைய வடிவழகு, அந்த வடிவழகு படுத்தின பாடு. அப்படி சுக்கராச்சாரியார் பேச்சையும் கேளாதபடிக்கு மகாபலியை வஞ்சித்தான் எம்பெருமான் தன்னுடைய வடிவழகாலே. வலங்காட்டி மண்ணும் விண்ணும் மகிழ குரலாய். இப்படி குரல்னா எப்படி இருக்கும்னா, கோடியை காணியாக்கினா போலே முகந்து கொள்ளலாம்படி இருக்கை. இப்ப ரொம்ப பெரிய இடத்தை ரொம்ப சின்னதாக ஆக்குமா போலே எம்பெருமான் தன்னுடைய வடிவழகை எல்லாம் சுருட்டி கொண்டு வந்து ஒரு குரலாக காட்டினான். காட்டி என்ன பண்ணா, மண்ணும் விண்ணும் கொண்ட. இந்த மண்ணையும் விண்ணையும் ஒவ்வொரு காலாலே அளந்து கொண்டான் எம்பெருமான். இந்திரனுக்கு கொடுத்தான்னு சொல்லல, மண்ணையும் விண்ணையும் கொண்டான் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்திரனுக்குன்னு சொன்னா மகாபலி தரமாட்டான். ஆகையாலே தனக்குன்னு சொல்லி வாங்கி கொண்டான் எம்பெருமான். மாயவம்மானி. இப்ப இப்படி ஆச்சரியத்தை பண்ணக்கூடிய சுவாமிங்கிறார் ஆழ்வார். என்ன ஆச்சரியம் பண்ணான் அப்படின்னா, முதல் ஆச்சரியம் ஸ்ரீயப்பதியாக இருக்கக்கூடியவன், திருமகள் கேழ்வனாக நித்திய ஸ்ரீமானாக இருக்கக்கூடியவன் ஒரு இறப்பாளனாக ஆனான். அர்த்தியாக ஒரு பிச்சை கேட்பவனாக ஆனான். இதுவே முதல் ஆச்சரியம். அதற்கு மேலே வடிவழகை காட்டி மாவலியை வஞ்சித்தான். கொள்வன்னான் மாவலின்னு சில அவனுடைய வார்த்தைகளை கேட்டு மாவலி மயங்கி போய்விட்டான். சிறுகாலை காட்டி பெருகாலாலே பெரிய காலாலே அளந்து கொண்டான் எம்பெருமான். இந்த மாதிரியான மாய பரம்பரைகளை செய்த அம்மானே, இப்ப சுவாமியானவனே, இப்படி நீ பண்ணலையா,
முன்னாடி நீ இது பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா நான் இப்ப கேட்டிருக்க மாட்டேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். இப்ப எம்பெருமான் என்ன பண்ணா, இப்படி குரலான வடிவை கொண்டு போய் யாருக்கு காட்டினா, மகாபலிக்கு காட்டினா. இப்ப ஆசைப்படாத மகாபலிக்கு இப்படி குரலான வடிவை நீ காட்டுவ, ஆசைப்படுற எனக்கு நீ காட்டினா என்ன தப்பு என்று ஆழ்வாரானவர் கேட்கிறார். நன்னி உனை நான் கண்டு வந்து கூத்தாட, இந்திராதிகள் போல நான் ராஜ்யம் வேண்டும்னு நினைத்தேனா? நினைக்கவில்லையே. நான் என்னன்னா, நீ எனக்கு நிறைய ஞானத்தை பண்ணி கொடுத்திருக்கிறாய், மயர்வர மதிநலம் அருளி இருக்கிறாய், அத்தாலே எனக்கு திருப்தி பிறக்கவில்லை. என்ன வேண்டும்னா, நீ என் அருகிலே வர வேண்டும், நான் உன்னை காண வேண்டும், கண்டு மகிழ வேண்டும், மகிழ்ச்சி உள்ளடங்காமல் கூத்தாட வேண்டும், இப்படி எனக்கு நான் கூத்தாடும்படிக்கு நீ வந்தருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். நன்னி உனை நான் கண்டு வந்து கூத்தாட, நான் கண்டு வந்து கூத்தாட, நான் நீ வந்தால் மாவலியை போலே உனக்கு நான் ஒண்ணு கொடுக்கிறேன்னு சொல்றதுக்கு இல்ல, இல்ல இந்திரனை போலே உங்ககிட்ட இருந்து ஒண்ணு வாங்கிக்கிறேன்னு சொல்றதுக்கு இல்ல. இப்ப எனக்கு என்ன வேண்டும்? இப்ப மகாபலி இந்த உலகம் எல்லாம் என்னதுங்கிறான், இந்திரன் இந்த உலகம் எல்லாம் எனக்குங்கிறான். இப்ப என்னதுன்னு சொல்றான் ஒருத்தன், எனக்குன்னு சொல்றான் ஒருத்தன். இவர்களுக்கு போய் நீ குரலா காட்டுறியே, எனக்கு நீ தான் வேண்டும்னு சொல்றேன், வேற எதுவுமே நான் கேட்கலையே. இப்ப உன்னையே காண வேண்டும், உன்னையே கண்டு உகக்க வேண்டும்னு நான் ஆசைப்படக்கூடிய எனக்கு நீ காட்டக்கூடாதான்னு ஆழ்வாரானவர் தன்னுடைய ஆர்த்த துவனியாலே கேட்கிறார். நன்னி, நன்னின்னு என்ன, நான் இருக்கிற இடத்துக்கு நீ வர வேண்டும், வந்து கிட்ட வேண்டும். சரி, பின்பொரு நாள் பண்ணுகிறேன் அப்படின்னா, ஒரு நாள் மண்ணும் விண்ணும் நடக்கலாவது அசுரன் முன்பேயோ, அனன்ய பிரயோஜனர் முன்பு நடக்கலாகாதோ. இப்ப இந்த மண்ணும் விண்ணும் மகிழ நீ வந்து குரலாக நடந்து வந்தாயே, அது அசுரர்கள் இருந்தாதான் நடப்பியா? எம்பெருமானை தவிர மற்றொரு பிரயோஜனமும் எனக்கு வேண்டாம்னு இருக்கக்கூடிய என் போல்வார் முன்பு நடக்கக்கூடாதா? என்னைக்கோ நீ பண்ண, அதை இன்னும் ஒரு நாள் பண்ணலாகாதுங்கிறார் ஆழ்வார். ஒரு நாள் ஞாலத்தூடே நடவாயே, இந்த ஞாலத்திலே, இந்த உலகத்திலே என்ன பண்ண வேண்டும்? நீ நடந்தருள வேண்டும். நீ நடந்தால் அந்த நட அழகை கண்டு அதிலே ஈடுபட வேண்டும் நாம். இப்ப நீ இவ்வளவு அழகா நடந்து வந்த, அந்த நட அழகிலேயே என்ன பண்ணிருக்கணும் அந்த மகாபலி, பா அப்படின்னு சரணம்னு காலில் விழுந்திருக்கணும். அப்படி பண்ணலையே, உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டு உன்னை இறப்பாளனாக ஆக்கி அப்புறம் தானே உனக்கு ராஜ்யத்தை நீ கேட்டதெல்லாம் கொடுத்தான். இப்ப நீ நடையழகு நடந்து வந்தால் அதிலே ஈடுபடாதே, நான் தான் பெரிய வள்ளல் என்று ஔதாரியம் கொண்டாடி இருந்தான் மகாபலி. அவன் முன்னே நடந்தாயே, உன் நடையழகிலே எல்லாத்தையும் அனுபவித்து உள்ளத்தை பறிகொடுக்கக்கூடிய எங்கள் முன்பாக நீ நடக்க கூடாதா என்கிறார் இந்த 2ஆம் பாசுரத்திலே ஆழ்வார். அடுத்து 3ஆம் பாட்டு. எம்பெருமான் சொல்கிறான், ஜகத்காரணமான இந்த வடிவை காட்டினது போராதுன்னு சொன்னீர், அதற்கு மேல அசாதாரணமான திவ்யமங்கள விக்கிரகத்தை கொண்டு வந்து நீ காட்ட வேண்டும், கூறாராழி வெண்சங்கேந்தி கொடியேன் பால் வாராய்ன்னு சொன்னீர், அதெல்லாமும் இவ்விடத்திலே காட்டுவதில்லை, பரமோத தேர போனால்தான் அத்தை காட்ட முடியும்னு சொன்னோம். அதற்கு திருவிக்கிரமாவதாரம் எடுத்து நீ காட்டலையா, ஒரு குரலாக நீ காட்டவில்லையான்னு சொன்னீர். அதெல்லாம் ஏதோ ஒரு காலத்துல பண்ணது, அது அந்த காலத்துல மட்டும்தானே தவிர எல்லா காலத்திலும் நடக்காது ஆழ்வீர் என்ன எம்பெருமான். அதற்கு ஆழ்வார் சொல்கிறார், அந்த திருவிக்கிரமாவதாரம் மட்டும்தான் எடுத்தியா, யுகந்தோறும் சம்பவாமி யுகே யுகேன்னா எம்பெருமான். இப்போ ஒவ்வொரு யுகங்களிலும் நான் சம்பவிக்கிறேன், எப்பப்பெல்லாம் பரித்ராணாய சாதுனாம்னு சாதுக்களுக்கு என்னுடைய வடிவை காட்டுவதற்காகவே நான் பிறக்கிறேன் எம்பெருமான் தான் திருவாய் மலர் தருளினான். ஆகையாலே ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை யுகந்தோறும் பண்ணுகிறாய் நீ, எனக்காக ஒரு நாள் நடக்கலாகாதான்னு இந்த 3ஆம் பாட்டிலே எம்பெருமானை கேட்கிறார் ஆழ்வார். ஞாலத்தூடே நடந்தும் நின்னும் கிடந்திருந்தும் சால பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பானே, கோலத் திருவா மகளோடு உன்னை கூடாதே, சால பல நாள் அடியேன் இன்னம் தளர்வேனோ. ஞாலத்தூடே நடந்தும் நின்னும் கிடந்து இருந்தும், இதெல்லாம் ராமாவதார பரமாக அன்வைத்து காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். ஞாலத்தூடே நடந்தும், இந்த ஞாலத்திலே இந்த உலகத்துல நடந்தான் எம்பெருமான். எம்பெருமானினுடைய நடையை அழகை அனுபவிக்கக்கூடியவர்கள் யாருன்னா நித்தியசூரிகள் தான். சதா பஷ்யந்தி சூரையகான்னு
சதா தரிசனம் பண்ணக்கூடிய நித்தியசூரிகள் முன்னாடி எம்பெருமான் நடந்து காட்டுவானா நடையழகை. அப்பேற்பட்ட நடையழகை கொண்டு வந்து யாருக்கு காட்டினான்? இந்த உலகத்திலே இந்த நடையழகிலே வாசி அறியாதவர்கள் முன்னே காட்டினான் எம்பெருமான். எப்படி காட்டினான்னா, அத தாசரதிர் வீரோ ராமோ நாம மகாபலஹா விஷ்ணுர் மானுஷ ரூபேன சச்சார வசுதாதலே என்று சொல்லுகிறபடியே நடந்தும். எம்பெருமான் விஷ்ணுவாக எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவன். தசரதன் தன் திருமகனாக சக்கரவர்த்தி திருமகனாராக அவதரித்து இந்த பூமியெல்லாம் தன்னுடைய திருவடிகளாலே நடந்து பிரியவில்லையா? இப்படி நீ நடந்தாய். எம்பெருமான் இப்படி நடந்து காட்டினதற்கு ஒரு ஐதிஹ்யம் எடுக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். வடதேசத்தில் இருந்து நெடுதூரம் நடந்து நன்னாக பாடக்கூடிய ஒருவர், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ உத்தமர், அவர் நம்பெருமாளை திருவடி தொட வேண்டும்னு திருவரங்கம் திருப்பதி ஏற வந்தார். அவரை திருவரங்க பெருமாளரையர், ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர் எதிர்கொண்டு அவரை வரவேற்று அவரிடத்துல பேசும்பொழுது எம்பெருமானை திருவடி தொழ வேண்டும்னு அவர் ஆசைப்பட்டார். அதற்காக அரையர் என்ன பண்ணானா, ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர் ஒரு தீர்த்தம், அதாவது தீர்த்தவாரி உற்சவத்திலே சந்திரபுஷ்கரணி கரையிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்க செய்தே எம்பெருமானை அன்று திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்தை பாடி வசீகரித்தார் ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர். இப்ப இந்த பாட்டுக்கு மயங்கும் பெருமாள் அல்லவா இவன். ஒரு மத்த கஜமானது எப்படி அங்குஷத்துக்கு அடங்கி பாகனுக்கு அடங்கி இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமானானவன் ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையரின் பாட்டுக்கு மயங்கி இருந்த காலத்திலே ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர் எம்பெருமானை கேட்கிறார். நாயந்தே, எம்பெருமானே, தேவரி திருவடிக்கு போற நல்லான் ஒருவன் தேவரை திருவடி தோழ நெடுதூரம் உண்டு வந்திருக்கிறது. இப்ப தேவர் திருவடிகளுக்கு போற நல்லானாக இருக்கக்கூடிய ஒரு மகா ஸ்ரீ வைஷ்ணவர் இப்ப தேவரை சேவிக்க வேண்டும்ங்கிறதுக்காக வடதேசத்திலிருந்து நடந்தே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார். அவரை கட்டாட்சித்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர் நம்பெருமாள் இடத்துல. உடனே நம்பெருமாள் என்ன பண்ணார், அந்த வடதேசத்திலிருந்து வந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அவருக்கு அருளப்பாடிட்டு தன் முன்னே வர சொல்லி உடனே அர்ச்சகர்களுக்கு அருளப்பாடிட்டு அர்ச்சகர் திருக்கைத்தலமாக நம்பெருமாள் ஏறி ஒரு 4 அடி நடந்து வந்தாரா நம்பெருமாள். திருப்புன்னை கீழ் நின்னும் அவர் நின்ற விடத்தே திருக்கைத்தலத்தே எழுந்தருளி. இப்ப திருப்புன்னை மரத்துக்கு சந்திரபுஷ்கரணி கரையிலே திருப்புன்னை மரத்தடியிலே நம்பெருமாள் இருக்கிறார். அந்த வடதேசத்திலிருந்து வந்தவர் எவ்விடத்துல நின்னாரோ அவ்விடம் வரைக்கும் எம்பெருமான் திருக்கைத்தலமாக நடந்து வந்தாரா நம்பெருமான். நடந்து வந்து அவருக்கு அருளப்பாடிட்டு சொன்னானா, இவர் எவ்வளவோ தூரம் என்னை பார்க்கறதுக்காக நடந்து வந்திருக்கார், அவர் நடந்து வந்ததுக்கு சமமாகுமான்னு நான் இப்படி 4 அடி நடந்து வந்தது, இது சமமாகாதேன்னு எம்பெருமான் இப்படி திருவுள்ளமானான்னு இந்த ஐதிஹ்யம். இப்படி ஞாலத்தூடே நடந்தும் அப்படியே இதே நம் இழவுகளும் திருவுள்ளத்தே பட்டு அவையெல்லாம் ஆறும்படி முகம் தந்தருளும் படியும். இப்படித்தான் இந்த ஞாலத்திலே இருக்கக்கூடியவர்களினுடைய இழவுகள், இவர்களுடைய வருத்தங்கள் எல்லாம் எம்பெருமான் திருவுள்ளத்திலே பட்டு அந்த எம்பெருமான் திருமுகத்தை சேவித்தால் அதெல்லாம் மறக்கும்படிக்கு எம்பெருமான் ஞாலத்தூடே நடந்தருள்கிறான். அக்ரத பிரயயௌ ராமஹான்னு எம்பெருமான் காடேற நடந்தான் அல்லவா. அதற்கு மேலே நின்னும் பெருமாள் எப்ப நின்னார் அப்படின்னா பல இடங்களிலும் நின்னதுண்டு. ஆனா அப்படி எம்பெருமான் கையும் வில்லுமாக நின்ன அந்த ஒரு திருக்கோலம் திவதேசங்கள் தோறும் பெருமாளை ராமபிரானை நாம் சேவிக்கும் பொழுது கையும் வில்லுமாக அவன் நிற்கிறபடிதானே நாம் சேவிக்கிறோம். அத நன்ன பார்த்து அனுபவித்தவர்கள் யாருன்னா தாரை அனுபவித்தாள். வாலிவதானந்தரம் தாரையானவள் வாலியை பார்க்க வருகிறாள். அப்ப அந்த இடத்துல பெருமாளானவர் அந்த வில்லிலே கையை வைத்து கொண்டு நின்று கொண்டு அருள்கிறார். அவஷ்டபியச திஷ்டந்தம் ததர்ஷ தனுரூர்ஜிதம் ராமம் ராமானுஜம் செய்வ பர்த்துஷைவானுஜம் சுபா என்று இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறார்கள். தாரையானவள் வருகிறார். தாரை வரும்பொழுது எம்பெருமான் அவஷ்டபியச திஷ்டந்தம் ததர்ஷ தனுரூர்ஜிதம், இப்ப
இப்ப நல்ல இந்த ஒரு பெரிய வில்லை தன்னுடைய கையிலே பிடித்து கொண்டு கையும் வில்லுமான திருக்கோலத்திலே ராமன் நிற்கிறான். அவன் அருகிலே இளைய பெருமான் நிற்கிறார். அவர்கள் அருகிலே சுக்ரீவ மகாராஜர் நிற்கிறார். இவர்களை எல்லாம் பார்த்தாள் தாரை. பார்த்தவள் என்ன ஆனாள்னா வால்மீகி சொல்கிறார், பர்த்துஷ்சைவானுஜம் சுபா. இப்ப சுபையாக ஆனாள், சோபன ஹிருதயை ஆனாள்ங்கிறா வியாக்கியானங்களிலே. என்ன, தன் பர்த்தாவை கொன்னிருக்கிறான் பெருமாள். பெருமாள் என்ன பண்ணியிருக்காரு, வாலி வதம் பண்ணியிருக்கிறார். வாலி யாரு, தாரையினுடைய பர்த்தா. இப்ப தான் கணவனை இவன் கொன்னிருக்கிறான்ங்கிற ஒரு கோபம் சிறிதும் இல்லாமல் வந்தாள் தாரை. என்ன, பெருமாளை பத்தி தெரியுமே, இவரது குத்தம் உண்டோ, தம்மை ஆசிரியத்தவர்கள் விரோதி போக்க தவிர்வர்களோ. இப்போ ஒருத்தன் இருக்கான், ஒருத்தன் திருவடியில போய் ஆசிரியிச்சுதான்னு, அப்ப தன்னை ஆசிரியத்தவர்களினுடைய எதிரிகளை அழிப்பதுங்கிறது ஒரு குத்தமா? சுக்ரீவ மகாராஜா ராமனை ஆசிரியித்தான், பெருமாளை ஆசிரியித்தார். தன்னை ஆசிரியத்தவனுடைய எதிரியை பெருமாள் அழித்தார். இதுல அவர் மேல என்ன தப்பு இருக்கு? ஒண்ணும் இல்லை. இப்ப நல்ல ஒரு ஏரி, எல்லாரும் ஜலம் சாப்பிடணும்னு வெட்டி வைத்திருக்கிறார்கள். அதுல போய் நாம் தலகீழ குதித்து உயிரை மாய்த்து கொண்டால் ஏரி வெட்டினவனோட குத்தமா? இல்லையே. இப்ப ராமபிரானை போய் வாலியும் ஆசிரியத்து இருக்கலாம். ராமன் திருவடிகளிலே விழுந்து ராமா அப்படின்னு ஒரு வார்த்தை போய் எனக்கும் நீ நண்பனாக ஆகுன்னு சொன்னா போறாதா? ஏன்னா மைத்ரி பவத்துன்னு ராவணனே நண்பனாகலான்னா வாதி ஆக முடியாதா? எனக்கு நீ நண்பன்னு சொல்லி கொண்டு வந்தால் போரும், சரணாகதன்னு கூட சொல்ல வேண்டாம். அப்படி சொல்லலாயிருக்க என்ன பண்ணா, அவனை எதிர்த்து மாண்டு போனான் வாலி. ஆகையாலே சுபஹிருதயானாள் என்று காட்டுகிறார்கள். இப்படி அவள் மகிழும்படி நின்னும் கிடந்தும் பாகும் புஜக போகாபம் உபதாயாதி சூதனஹா அஞ்சலிம் பிராங்முக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததேகே என்று எம்பெருமான் பெருமாள் கிடந்தது எங்கன்னா கடலுக்கு எதிர்த்தாற் போலே கிடந்தான். கடலிலே சமுத்திரராஜனை சரணாகதி செய்யும் பிரகரணத்திலே பெருமாள் என்ன பண்ணாருன்னா கிடந்தார். பாகும் புஜக போகாபம், தன்னுடைய திருக்கைகள் அது அந்த பாம்பினுடைய போகம் போலே, இந்த பாம்பினுடைய உடம்பு போலே பருத்து திடமாக இருக்கக்கூடிய தன்னுடைய திருக்கைகளை தன்னுடைய திருமுடிக்கு உபதாயாதி சூதனகா தலையணையாக வைத்துக்கொண்டு, இப்ப தன்னுடைய திருக்கைகளையே தலையணையாக வைத்துக்கொண்டு பெரிய பெருமாள் போலே பள்ளி கொண்டு அருளினான் ராமன். எப்படி பள்ளி கொண்டு அருளினான்னா அஞ்சலிங் பிராங்முக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததேகே. மகோததிகி, பெரிய கடல். இந்த கடல் என்ன பண்ணித்தான், என்னை காட்டிலும் ஆழமானவர்கள், என்னை காட்டிலும் என்னை எல்லையே காண முடியாது, நான் உததின கடல். இவ்விடத்துல வால்மீகி என்ன வார்த்தை பயன்படுத்தினார்னா மகோததேகே, பெரிய கடல் முன்பே பள்ளி கொண்டருளினானாம் பெருமான். கடல் நினைத்து கொண்டிருந்தது, இதற்கு முன்பாக என்னை யாரும் அளந்ததே கிடையாது, கடலின் ஆழம் கண்டுபிடித்தவர்கள் கிடையாதுன்னு ஒரு அகங்காரமா இருந்துதான் கடல். அதனால எம்பெருமான் என்ன பண்ணானா பிரதி சிஷ்யே, சிஷ்யேன்னு சொன்னா போரும், சிஷ்யேன்னா பள்ளி கொண்டு அருளினான்னு அர்த்தம். பள்ளி கொண்டு அருளினான்னு சொன்னா போரும், பிரதி சிஷ்யே கடலை எதிர்த்து பள்ளி கொண்டு அருளினான்னு சொல்கிறார் வால்மீகி. இப்ப என்ன பண்ணான் எம்பெருமான்னு, அதற்காக எம்பெருமான் அதுக்காக ஒரு கடலோட ஸ்பர்தித்து கிடந்தார் போலே இருக்கை. அவ்விடத்திலே கம்பனின் பாட்டையும் எடுக்கிறார். கருணையங்கடல் துயின்னனன் கருங்கடல் நோக்கி என்று வீட்டிலே எடுத்து காட்டுகிறார். இப்ப இவன் கருணையங்கடலாக இருக்கிறான். கருங்கடலை நோக்கி என்ன பண்ணா ஸ்பர்தித்து, ஒரு கடலும் இன்னொரு கடலுக்கும் சண்டையிட்டு ரெண்டு பேரும் இந்த போட்டியிலே யார் வெல்வதுன்னு காட்டுவது போலே எம்பெருமான் ஞாலத்தூடே கிடந்த கிடை. இப்படி பெருமாள் பண்ணது கடலரசன் முன்பாக அத்தை கிடந்தும்னு அனுபவிக்கிறார் ஆழ்வார். அடுத்தது இருந்தும், எங்கு இருந்தான் அப்படின்னா சிம்மாசனத்திலே 11,000 ஆண்டு திருவயோத்தியிலே இருந்து இருக்கலாம். ஆனா அந்த இருப்பை காட்டிலும் ஆழ்வார் உகந்தது எதுன்னா உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம்னு எவ்வளவோ இருக்கு இருந்தாலும் உட்டஜே ராமம் ஆசீனம், திருவயோத்தியில் இருக்கும் பேரோலக்கம் சிறியது என்னும்படியிலே தனியிடத்தில் ஓலக்கம் இருந்தபடி. இப்ப பரதாழ்வான் வரும்பொழுது சித்திரக்கூட்டத்திலே ஒரு பர்ணசாலையிலே எம்பெருமான் எழுந்தருளி இருந்தான், அமர்ந்து கொண்டிருந்தான். அத்தை இவ்விடத்திலே இருந்தும்னு அனுபவிக்கிறார்கள். அபித பாவகோபமும்னு
எப்படி நெருப்பு எரிந்தால் அதை கிட்ட முடியாதோ அந்த மாதிரி எம்பெருமானை யாரும் கிட்ட முடியாதபடிக்கு அந்த காட்டிலே ஒரு குடிசையிலே பர்ணசாலையிலே எம்பெருமான் இருந்த இருப்பு அதை இவ்விடத்திலே அனுபவிக்கிறார்கள். ஞாலத்தூடே நடந்தும் நின்னும் கிடந்து இருந்தும் இப்படிலாம் எதற்காக பண்ணிக்கிறான்? இவ்வளவு வியாபாரங்கள்லாம் எதற்காகன்னா சால பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பானே. இது ஜீவர்களை ரட்சிப்பதற்காக. எவ்வளவு நாள் அப்படின்னா சால பல நாள், ஏதோ ஒரு 100 ஆண்டு 11,000 ஆண்டுன்னு இப்படியா எல்லா காலமும் ரட்சணமே நோக்காக எம்பெருமான் திருவதரித்தருளுகிறான். உகந்தோரு ஒவ்வொரு யுகத்திலும் அவதரித்தருளுகிறான். சம்பவாமி யுகே யுகே. இப்ப நான் கிருத்த யுகத்திலே தான் அவதரிப்பேன், துவாபர யுகத்திலே தான் அவதரிப்பேன்னு ஒரு நியமம் கிடையாது. எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் அவதரிப்பான். உகந்தோறும் அவதரிக்கிறான். அவதரித்து உயிர்கள், ஏதோ ஒரு திருவடி, ஒரு திருவனந்தாழ்வான், ஒரு பிராட்டி, இவர்களுக்காக வந்து அவதரிக்கவில்லை. அவதாரம் எதுக்கு? இந்த உயிர்கள் எல்லாவற்றுக்குமாக சர்வாத்ம சம்ரக்ஷணார்த்தமாக எம்பெருமான் அவதரிக்கிறான். காப்பானே, இவர்களுக்கு அழித்து கொள்ளுகை பணியானார் போலே இரு, அவனுக்கும் நோக்குகை பணியானபடி. இந்த உயிர்கள் எல்லாம் தங்களை அழித்துக் கொள்ளுதல் தான் அதற்கு வேலை. இப்படி இது அழித்து கொண்டே இருக்கும். எம்பெருமான் இவர்களை காத்து கொண்டே இருப்பான். 2 பேருக்கும் இதுதான் பணி. ராமலக்ஷ்மண குப்தாசா சுக்ரீவேனச்ச வாகினி என்று இலங்கையிலே ராமனானவன் இந்த பெரிய வானர சேனையை கையும் வில்லுமாக காத்து கொண்டே இருந்தான். எம்பெருமான் நம்மை ரட்சிப்பதற்கு என்ன வேண்டும்னா, நாம் நம்மை ரட்சித்துக் கொள்ளக்கூடாது, அவ்வளவுதான் வேண்டும். கடற்கரையிலே வானர சேனை பெருசா இருந்தது. இப்ப இன்னும் போரெல்லாம் ஆரம்பிக்கல. அதற்கு முன்பாக என்ன நடந்தது? ராமரை ரட்சிப்பதற்காக, பெருமாளை ரட்சிப்பதற்காக தன்னுடைய தம்பியான இளைய பெருமாள் என்ன, மகாராஜர் என்ன, அதற்கு மேலே மைந்த துவிதர்கள் என்ன, எல்லாரும் இருக்கா. எல்லாரும் இங்க இருந்தா எல்லாரும். ஆனா இப்ப லங்கைக்கு போயாச்சு. லங்கைக்கு போய் எல்லாரையும் பெருமாளை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லாரும் பெருமாளை ரட்சித்து கொண்டு இருந்த பொழுது எல்லாருக்கும் கண் சோர்வு வந்தது. கொஞ்சம் தூங்கினான். அப்படி கண்ணை செம்பளித்த உடனே என் பெருமான் என்ன பண்ணான்? பெருமாள் வில்லும் கையுமாக இவர்களை ரட்சிக்க தொடங்கினான். பெருமாள் ரட்சிப்பதற்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? நாம் நம்மை ரட்சித்துக் கொள்ளாமல் இருந்தாலே போதும். நீ என்ன ரட்சிக்கணும்னு பிரார்த்திக்க கூட வேண்டாம். கண் செம்பளித்தல் இத்தலை அவன் நோக்குகைக்கு இத்தலை கண் செம்பளிக்கும் அத்தனை இரே வேண்டுவதுங்கிறார் நம்பிள்ளை. இப்ப நாம் அசந்து போய் தூங்கினா போதும், எம்பெருமான் நம்மை ரட்சிப்பான். நாம் நம்மை ரட்சித்து கொண்டால் அவன் ரட்சிக்க மாட்டான். இப்படி உயிர்கள் காப்பானே. எம்பெருமானே, கோலத்திருமாமகளோடு உன்னை கூடாதே, தாயும் தமப்பனும் கூடவிருக்க கிட்டப்பெறாத ஸ்தனந்தய பிரஜை நாக்கு ஒட்டி கிடந்து துடிக்குமா போல இருக்கிறது காணும். ஒரு தாய், ஒரு தமப்பன், 2 பேரும் நன்னா உட்கார்ந்துட்டு இருக்கா. 2 பேரும் ஏதோ அந்யோன்யம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு இவர்கள் முகம் கொடுக்கவே மாட்டேங்கிறார். இப்ப தன்னுடைய தாய் தமப்பன் 2 பேரும் பக்கத்திலே இருக்கா. இந்த குழந்தைக்கோ பசி, பால் வேண்டும், அழுகிறது. ஆனா அவர்கள் கண்டுக்கவே இல்லைன்னா இது எப்படி அழுது அழுது நாக்கு உலர்ந்து போய் நாக்கு ஒட்டி கொள்ளுமோ, அந்த மாதிரி ஆழ்வாருக்கு இப்ப நிலை. கோல திருமாமகளோடு உன்னை கூடாது, இப்ப பிராட்டியோடு இருக்கிற உன்னை கூட வேண்டும்னு ஆழ்வாரானவர் ஆசைப்படுகிறார். இப்படி பிராட்டியோட நீ சேர்ந்திருந்தும் உன்னை கூடாதே, சால பல நாள் அடியேன் இன்னம் தளர்வேணும். இவ்வளவு நாள் நான் தளர்ந்து போனேன், இப்ப ஞானமே உதிக்கல. இப்படி ஞானம் உதித்து நீந்தான் பிராபியம்னு தெரிந்த பிறகும் நான் தளர்வேணும். அடியேன் சரி, என் தலையில நீ பாரத்தையும் போட முடியாது, உன்னாலதான் உனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுவோம்ல. அந்த மாதிரி எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து உம்மால் தான் உமக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆழ்வார் அடியேன், என்னுடைய வேலை அவ்வளவுதான், நான் அடியேன்னு சொல்வதுதான் என் வேலையை தவிர அதற்கு மேல ரட்சிப்பது உன்னுடைய வேலை. ஆகையாலே என் தலையில பாரத்தை போட்டும் உன்னால பிழைக்க முடியாது. நீ ரக்ஷகன் என்று அறியாதொழியில் ஒழிதல், வேறு எனக்கு ரக்ஷகம் உண்டு என்று இருத்தல், நான் எனக்கு ரக்ஷகன் என்று இருத்தல், லக்ஷ்மி சனாதமான வஸ்து பிராபியம் என்று அறியாதொழியல்,
ஒழிதல் எனக்கு நான் உரியேன் என்றிருத்தல் செய்தேனோ இழக்கைக்குங்கிறார் ஆழ்வார். இப்ப நான் என்னுடையவன் இருந்தேனா, இல்ல நீ ரக்ஷகன்னு நான் அறிந்து கொள்ளவில்லையா? சால பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பானேன்னு அறிந்து கொண்டேன். அதற்கு மேல எனக்கு வேற யாராவது ரட்சகம் உண்டுன்னு இருந்தேனா? நீ மட்டும்தான் உன்னை அப்படின்னு நீ மட்டும்தான் இருந்தேன். நீ மட்டும் வேணும்னு நினைத்தேனோ? பிராட்டியோடு கூட இருக்கிற உன்னைத்தானே நான் ஆசைப்பட்டேன். இல்ல நான் எனக்கு உரியவன் இருந்தேனோ? இல்லையே, நான் அடியவன் இருந்தேன். இப்ப எத்தாலே நான் இழக்க வேண்டும், இன்னும் நான் எத்தாலே தளர வேண்டும் என்று ஆழ்வாரானவர் இந்த 3ஆம் பாசுரத்திலே கேட்கிறார் எம்பெருமானை குறித்து. 4ஆம் பாட்டு. தளர்ந்தும் முறிந்தும் சகடவசுரர் உடல் வேரா பிளந்து வீய திருக்காலாண்ட பெருமானே, கிளர்ந்து பிரமன் சிவன் இந்திரன் விண்ணவர் சூழ விளங்க ஒரு நாள் காணவாராய் விண்மீதேன்னு அழைக்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் கேட்டான், நீர் இன்னும் தளர்வேணும்னு தளரா நீர்? எதற்கு தளரணும்? உம்முடைய அபேட்சிதத்தை நான் நிறைவேற்றுகிறேன், இருந்தாலும் பிரதிபந்தகம் தடைகள் நிறைய இருக்கே அப்படிங்கிறான் எம்பெருமான். அதற்கு ஆழ்வார் சொல்கிறார், சகடாசுரனை காட்டின என்னுடைய தடைகள் அவ்வளவு கஷ்டமான அழிக்கிறதுக்கு. சகடாசுரனை அழித்து நீ உன்னை நிலைநிறுத்தி கொண்டால் போலே என்னுடைய பிரதிபந்தகங்களையும் போக்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் இந்த 4ஆம் பாசுரத்திலே. தளர்ந்தும் முறிந்தும் சகடவசுரர் உடல் வேரா பிளந்து வீய திருக்காலாண்ட பெருமானே. இந்த சகடாசுரன் கட்டுக்குலையும்படி, தளர்ந்து போதல்னா அது கட்டுக்குலைந்து போதல் முதல்ல. அப்புறம் என்ன ஆகும்? முறிந்து போகும். அப்புறம் உடல் வேறா பிளந்து வீய, அந்த உடல், அந்த சகடாசுரனினுடைய அந்த அவயவங்கள் எல்லாரும் வேறு வேறாக பிச்சு போய் அங்கங்க சிதறும்படிக்கு, சின்னம் பின்னம் சரை தக்னம்னு ஆனபடிக்கு எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? பிளந்து வீய, பிளந்துடுத்து எல்லாம். முதல்ல என்ன ஆகும்? எம்பெருமான் உதைத்த உதையிலே சகடாசுரனுடைய உடல் தளர்ந்து போகும். தளர்ந்து போகும்னு என்ன ஆகும்? அங்கங்க கட்டுக்குலைந்து போகும். கட்டுக்குலைந்து முறிந்து போகும். முறிந்தது முறிவோடு நில்லாமல் உடல் இல்ல இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் வெவ்வேறா போய் தூள் தூளா ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? வீய, மாய்ந்து போகும். அப்படி தூளான துகள் கூட கண்ணுக்கு தெரியாதபடிக்கு ஆகிவிடும். இதுதான் தளர்ந்தும் முறிந்தும் சகடவசுரர் உடல் வேறா பிளந்து வீய. இப்படிலாம் எம்பெருமான் என்ன பண்ணா? திருக்கால் ஆண்ட பெருமானே, தன்னுடைய திருக்காலை ஆண்டான். எம்பெருமானை ரட்சித்தது எது? அவனுடைய திருவடிகள் தான் என்று காட்டுகிறார். இது எதற்கு? சகடாசுரனை அழித்தவனேன்னு சொன்னா போறாதா? எதற்கு தனித்தனியா தளர்ந்து முறிந்து சகடவசுரர் உடல் வேறா பிளர்ந்து வீயன்னு ஒரு சகடாசுர நிரசனத்தை இப்படி பிரித்து பிரித்து அனுசந்திக்க வேண்டும்னா பிரதிபக்ஷ நிரசனம். எம்பெருமானானவன் எதிரிகளை அழிக்கும் பொழுது அது தளரும் பொழுது அது அழகா இருக்கு, முறிந்து வீழும் பொழுது எம்பெருமானுக்கு எல்லாமே ஒரு புகழை சேர்க்கிறபடியினாலே இதையெல்லாம் ரசித்து ஆழ்வார் இனிதாக அருளி செய்கிறார். பெருமான் என்ன பண்ணான்? திருக்கால ஆண்ட பெருமானே, திருவடிகள் தானே எம்பெருமான காத்து. தன்யார்த்தி பிரருரோதகன்னர் புராணகர்த்தா. சின்ன குழந்தை கண்ணனானவன் முளைப்பால் அமுது செய்ய வேண்டும்ங்கிற அந்த பசியினாலே அழுதான், காலை உதைக்கும். குழந்தைகள்லாம் அழுதா காலை உதைக்கும். அந்த மாதிரி எதேர்ச்சையாக காலை உதைத்தான். அப்ப சகடாசுரன் வந்தான், அந்த காலிலே பட்டு அவன் உடைந்து போனானே தவிர சகடாசுரனை அடிக்க வேண்டும்ங்கிறதுக்காக எம்பெருமான் எதுவும் அல்ல. உருளச் சகடமது உறக்கில் நிமிர்த்தீர்னர் ஆழ்வார். உறக்கத்தில் இருக்கும் பொழுது பசியில இந்த சகடத்தை எம்பெருமான் சாய்த்தருளினான். அப்ப தன்னை உணர்ந்து பரிமாறும் போது திவ்யாயுதமும், அவை உதவாத போது கையும், அதுவும் உதவாத போது திருவடிகளுமாய் இருக்கிறபடி. இப்ப எம்பெருமான் தன்னை உணர்ந்து தான் தான் பெரிய ரட்சகன் நினைத்திருந்தா திவ்யாயுதங்களை வைத்து அழிப்பான். இல்லையாகில் தன்னுடைய கையாலே அடிப்பான். அதுவும் உதவவில்லையாகில் திருக்கால், ஏதோ ஒண்ணு பிரதிபக்ஷ நிரசனம் கண்டிப்பாக அவனாலே பண்ண முடியும். திருமேனிதான் ஆசிரிதார்த்தமாகையாலே அவர்கள் விரோதி போகைக்கும் அதுதானே உறுப்பாய் இருக்கை. இப்ப திருமேனி, எம்பெருமானினுடைய திருமேனி யாருக்காக இருக்குன்னா பக்தானாம் என்கிற வடிவுன்பவர்கள். இப்ப ஆசிரிதர்களுக்காக தானே எம்பெருமான் திருமேனியை வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப அந்த திருமேனிக்கு வந்த ஆபத்தை போக்கினது, அதுவும் ஆசிரிதர்களுக்கு வந்த ஆபத்தை போக்கின மாதிரி தான். அப்படித்தான் ஆழ்வார்கள் எல்லாரும் அனுசந்திப்பர்கள். திருக்காலாண்ட பெருமானே, இப்ப நீ என்ன பண்ண?
இப்படி உன்னுடைய திருக்காலாலே சகடாசுரனை உதைத்து உன்னை காத்து கொண்டாய். இப்ப சேஷியான உன்னை நீ காத்து கொண்டாய், இன்று சேஷவஸ்துவான என்னை நீ காக்க வேண்டாமா என்று ஆழ்வார் பெருமானி என்று கேட்கிறார். சரி, என்ன வேண்டும் உமக்குன்னா, கிளர்ந்து பிரமன் சிவன் இந்திரன் விண்ணவர் சூழ விளங்க ஒரு நாள் காணவாராய் விண்மீதே. இப்ப வானத்துல வர வேண்டும், விண்மீதே. இப்ப விண்ணிலே நீ வர வேண்டும். எப்படி வரணும்னா, வெறும்னா தனியா வரக்கூடாது. இப்ப விண்ணிலே எங்கும் பிரம்மாதி தேவர்கள், பிரமன் சிவன் இந்திரன் என்கிற இந்த தேவர்கள், இவர்கள் முதலான 30 முக்கோடி தேவர்களும் கைதொழுது நிற்க வேண்டும் சுத்தி. இவர்களுக்கு நடுவிலே இப்படி ஒரு 100 விளக்கு ஏற்றி வைத்தாலும், எப்படி ஒரு ஆதித்யன் உதயமானால் அந்த 100 விளக்கின் ஒளிகளும் எடுபடாமல் போகுமோ, அந்த மாதிரி இவர்களுடைய ஒளிகள் எல்லாரும் அழியும்படிக்கு, இல்லை என்று சொல்லும்படிக்கு விளங்க நீ ஆகாயம் அடைய மறைத்து கொண்டு நீ வந்து தோத்த வேண்டும் என்று இப்படி ஆழ்வார் இந்த 4ஆம் பாசுரத்திலே ஆசைப்படுகிறார். அடுத்தது 5ஆம் பாட்டு. விண்மீதிருப்பாய் மலைமேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் மண்மீதுழல்வாய் இவத்துளெங்கும் மறைந்துரைவாய் என்மீது என்ன புறவண்டத்தாய் எனதாவி உன்மீதாடி உருக்காட்டாதே ஒளிப்பாயோ. எம்பெருமானே, நீ என்ன பண்ற? எல்லா இடத்துலயும் இருக்க. எம்பெருமானுக்கு பரத்வாதி 5 நிலைகள் உண்டு. இந்த 5 நிலைகளையும் கூறி, இந்த மாதிரி எல்லா இடத்திலும் இருந்தாலும் எல்லாத்தோடும் கூட என்னுடைய ஹிருதயத்திலும் நீ இருக்கிறாய். இப்ப என் ஹிருதயம் வரைக்கும் வந்துட்டு என் கண்ணுக்கு தெரியாம போலாமா? இப்ப என் கண்ணாலே நான் உன்னை காணும்படிக்கு நீ வர வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் இந்த 5ஆம் பாட்டாலே. விண் மீது இருப்பாய். இங்க விண்ண பரமபதம், பரமபதத்திலே இருக்கக்கூடிய பரத்வாவஸ்தையை இவ்விடத்திலே அருளி செய்கிறார். விண்மீது இருப்பாய். இந்த விண்மீது இருத்தல் யாருக்குன்னா, சதா தரிசனம், எப்பொழுதும் சதா பஷ்யந்தி சூரையகான்னு யாருக்கெல்லாம் சதா தரிசனம் பண்ணுகிற அளவுக்கு ஒரு முதிர்ச்சி பிறந்திருக்கிறதோ, நித்தியசூரிகள் முக்தர்கள், அவர்களுக்காக காட்சி கொடுத்து கொண்டு பரமபதத்திலே இருக்கிறபடி மலை மேல் நிற்பாய். அதற்கு மேலே இங்கு உள்ளாருக்காக, இப்ப விண்மீது இருப்பாய்ன்னு சொல்லிட்டு அடுத்தது மலைமேல் நிற்பாய்ன்னு சொல்கிறார். அடுத்ததுதான் கடல் சேர்ப்பாய்ன்னு சொல்ல போகிறார். இந்த மலைமேல் நிற்பாய்ங்கிறது திருவேங்கட மாமலையை சொல்லுகிறபடி, அதாவது அர்ச்சாவதாரம். உண்மையில எம்பெருமானுடைய அவதாரம் இந்த நிலைகளின் கிரமங்களை பார்த்தால் பரவியூக விபவ அந்தரியாமி அர்ச்சகள்னு தான் எல்லாரும் சொல்லுவார்கள். இப்ப முதல்ல விண்மீது இருப்பாய்ன்னு சொன்ன உடனே அடுத்தது கடல் சேர்ப்பாய்ன்னு சொல்லணும். அதற்கப்புறம் என்ன சொல்லணும்? மண்மீது உழல்வாய் இவத்துளெங்கும் மறைந்துரைவாய் மலைமேல் நிற்பாய். இப்படிதான் கிரமத்துல சொல்லியிருக்கணும். மலைமேல் நிற்பாய், திருவேங்கட மாமலையிலே வந்து நிற்கிறவனேன்னு சொன்னார். இதற்கு தாற்பயம் என்னன்னா, திருவேங்கட மாமலை எப்படிப்பட்டது? வானோருக்கும் மண்ணோருக்கும் வைப்பு என்று நித்தியசூரிகளும் இங்கு வந்து அனுபவிக்கிறார்கள்னு சொல்லப்படுகிறது. இப்ப இந்த திருவேங்கட மாமலையானது வெறும்ன சம்சாரிகளுக்கு மட்டும் இல்லை, சம்சாரிகளுக்கும் நித்தியசூரிகளுக்கும் பொதுவான ஸ்தானம். ஆகையாலே நித்தியசூரிகளாலே அனுபவிக்கப்படக்கூடியவன் சொன்ன உடனே அவர்கள் இப்பூமியிலே வந்து அனுபவிக்கக்கூடிய இடமான திருவேங்கடத்தையும் இவ்விடத்திலே அருளி செய்கிறார். மலைவேல் நிற்பாய். நித்தியசூரிகளையும் நித்திய சம்சாரிகளையும் ஒரு துறையிலே நீருண்ண பண்ணுகிற விடம். இப்ப நித்தியசூரிகளும் இங்கு வந்து அனுபவிப்பார்கள், நித்திய சம்சாரிகளும் வந்து அனுபவிப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு நிலம் மலை மேல் நிற்பாய். அப்புறம் கடல் சேர்ப்பாய். இந்த கடல்லே போய் திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டு அருளக்கூடிய இந்த நிலை யாருக்கு? பிரம்மருத்ரர்கள். யாரெல்லாம் அவ்வளவு தூரம் நடந்து போக முடியுமோ அவ்வளவு தூரம் போய் அங்கு எம்பெருமானிடத்திலே தாங்கள் படக்கூடிய யசனங்களை எல்லாம் கூறி அதற்கு விடிவு பெற்று கொண்டு வருவார்கள். அதுதான் கடல் சேர்ப்பாய். அதற்கு மேலே மண்மீது உழல்வாய். அவ்வளவு போகமாட்டாத சம்சாரிகளுக்காக அவதரித்து அவர்கள் கண்வட்டத்திலே திரியும் அவனே. இப்ப பார்க்கடல் வரைக்கும் பிரம்மருத்ரர்களாக போக முடியும், சம்சாரிகளால போக முடியுமோ? முடியாது. ஆகையாலே அவர்களுக்காக இந்த மண் மீது பிறந்து மண் மீது உழல்வாய், உழலக்கூடியவன் என்கிறார் ஆழ்வார். இப்ப ஞானத்தோடே நடந்தும் என்று முந்தின பாசுரத்திலே அருளி செய்த அர்த்தங்கள் எல்லாம் இவ்விடத்திலும் வைத்துக் கொள்ள வேண்டும். உழல்வாய், இந்த இடத்துல உழண்டு கொண்டிருக்கிறாய். இந்த சம்சாரம் எப்படி இருக்கு தெரியுமோ? ஒருத்தி என்ன பண்ணா, ஆசையினாலே எம்பெருமானை கட்டினாள். தாமோதரன்னு பெயர் வரும்படிக்கு யசோதை. மீதி பேர் காளியன் என்ன பண்ணான்? தன்னுடைய உடம்பாலே கட்டினான். இப்போ ஒருத்தர் அனுகூலராக இருக்கக்கூடியவர்களும் இங்கு கட்டுகிறார்கள், பிரதிகூலர்களாக இருக்கக்கூடியவர்களும் கட்டுகிறார்கள். இப்படி 2 பேரும் கட்டும்படிக்கு எம்பெருமான்
இந்த சம்சாரத்திலே உழண்டு கொண்டிருக்கிறான் அவதரித்து ராமகிருஷ்ணாதி அவதாரங்களாக. இவத்துளெங்கும் மறைந்துரைவாய். என்னதான் எம்பெருமான் வந்தாலும் இவனை பார்க்க கூடாதுன்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் மனதிலே அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவனே என்று அருளி செய்கிறார். சிசுபாலாதிகள் எம்பெருமானை பார்க்க கூடாதுன்னு இருந்தால் கூட எம்பெருமானாலே அவனை விட முடியாது. ஒரு தாயிடம் ஒரு பிள்ளையானவன் கோபப்பட்டு கொண்டு என்னதான் இருந்தால் கூட அந்த தாயானவன் அந்த பிள்ளையை விடமாட்டாள் இல்லவா? அந்த பிள்ளை நன்னாக சாட்டுதா, அது நன்னா வளர்கிறதான்னு அந்த பிள்ளை கண்ணிலே படாமல் இருந்து பார்க்குமா போல அந்தரியாமியாக எம்பெருமான் இருந்து நோக்குகிறான் இவர்களை. இவத்துளெங்கும் மறைந்துரைவாய் என் மீது என்ன புறவண்டத்தாய். இதற்கு மேலே எவ்வளவு அசங்கியாதமான என் மீது என்ன. இப்ப சங்கையே இல்லாத அண்டங்கள் எவ்வளவோ உண்டு. அப்படி அண்டங்கள் கோட்டி கோட்டி சதானிச்சான்னு சொல்கிறது பிரமாணங்கள். எல்லா அண்டங்களுக்கும் இதே நிலைமைதான். எல்லா இடத்துலும் இதே மாதிரி இருக்கக்கூடியவனே. எனதாவி உள்மீதாடி என் ஹிருதயத்தினுள்ளே குறைவர சஞ்சரித்து எண்ணுதல். எனதாவி இவ்விடத்துல ஆவி சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்னு ஹிருதயம், இன்னொன்னு ஆத்மா. இப்ப என்னுடைய ஹிருதயத்திலேயும் நீ சஞ்சரிக்கிறாய், இல்லை என் ஆத்மாவிலும் நீ சஞ்சரிக்கிறாய். இப்படிலாம் பண்ணி உருக்காட்டாதே ஒளிப்பாயோ. இதெல்லாம் பண்ணால் கூட உன்னுடைய வடிவை காணணும்னு ஆசைப்படுகிறேன். எல்லாம் இருக்கு, மானசானுபவம் எல்லாம் இருந்தாலும் இந்த கட்கண்ணாலே உன்னுடைய அழகை காண வேண்டும்னு ஆசைப்படக்கூடிய எனக்கு நீ உன்னுடைய உருவத்தை காட்டாமல் மறைப்பியா என்று கேட்கிறார். என்னால என்னுடைய ஹிருதயத்திலே நீ இல்லையாகில் உன்னை மறந்து பிழைக்கலாம், உன்னை மறந்து விட்டாது நிம்மதியா இருக்கலாம். இப்ப அதுவும் இருக்க முடியல. சரி, உன்னை பார்த்துட்டாது நிம்மதியா இருக்கலான்னு நீயும் வரமாட்டேங்கிறாய். ஆக நான் என் செய்வேன்னு இயங்குகிறார் ஆழ்வார் இந்த 5ஆம் பாட்டாலே. 6ஆம் பாட்டு. எம்பெருமான் அருளி செய்கிறான், உம்முடைய அபேட்சிதம் உமக்கு வேண்டியது பண்ணுகிறேன், இருந்தாலும் பலம் உம்முடையதுன்னு நீனும் கொஞ்சம் எத்தனை பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான். அதற்கு ஆழ்வார் அருளி செய்கிறார், இந்த உலகத்தை எல்லாம் அளந்தியே, அப்ப இந்த நியமம் எங்க போச்சு? எல்லார் தலைகளிலும் திருவடியை வைத்தாயே, அவர்கள் என்ன பண்ணான்னு அவர்கள் திருவடியில தலையை வைத்த, அப்ப இந்த நியமம் கிடையாது, என்னளவிலே வந்த உடனே இந்த ஒரு நியமம்லாம் உனக்கு தெரியுமா என்று ஆழ்வார் கேட்பதாக ஒரு அவதாரிகை. இல்லையாகில் ஆழ்வார் தம்மை அயோக்கியர் அப்படின்னு நினைத்து எம்பெருமான் இன்னும் வரவில்லைன்னு நினைத்து கொண்டு, எம்பெருமானே உனக்கு யோக்கியர் அயோக்கியர்னு யாராவது உண்டா? எல்லார் தலைகளிலும் நீ இந்த உலகத்தை அளக்கும் போது திருவடிகளை வைத்தாயே, அந்த மாதிரி நான் காணும்படி வர வேண்டும்னு அழைக்கிறார் இந்த 6ஆம் பாசுரத்தாலே. பாயோர் அடிவை ததன் கீழ் பறவை நிலமெல்லாம் தாயோர் அடியால் எல்லா உலகும் தடவந்த மாயோம் உன்னை காண்பான் வருந்தி எனைனாலும் தீயோடுடன் சேர் மெழுகாய் உலகில் திரிவேனோ. பாய் ஓர் அடி வைத்து, இப்ப இந்த உலகத்திலே ஒரு விபாகமே பார்க்கவில்லை. இன்னான் வசிஷ்டர், இவர் தலையிலே கால வைக்கலாம், இவன் பரம பாபி, இவன் பாபமே தொழிலாக உடையவன், இவன் தலையிலே கால வைக்க கூடாதுன்னு பார்த்தா இந்த உலகத்தை அளந்தான் இல்லையே. எல்லார் தலையிலையும் ஒக்க திருவடிகளை வைத்தான் எம்பெருமான். இப்ப திருவடிகளை வைக்கும் பொழுது அவர்கள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டு உன்னுடைய திருவடிகளை பெற வேண்டும்னு பண்ணா, யார் என்ன தபசு பண்ணா, என்ன யாகம் பண்ணா? அப்படி ஏதாவது யாகம் பண்ணியிருந்தாலும் எம்பெருமான் திருவடியை ஸ்பர்சிப்பதற்கு அது தகுமா? இப்படி எந்த ஒரு தகுதியும் பாராமல் நீ திருவடியை வைத்தாயே. பாயோர் அடி வைத்து, ஓரடியை பாவி வைத்து, அதன் கீழ் அந்த திருவடிக்கு கீழே பறவை நிலமெல்லாம் தாய், இந்த பூமி எல்லாத்தையும் அளந்து கொண்டாய். ஓரடியால் எல்லா உலகும் தடவந்த மாயோம், இன்னொரு அடியாலே மற்ற திருவடியாலே பிரம்மலோகத்தளவும் சென்று தடவந்த ஸ்பர்சித்த மாயோன். தன் உடைமையை ஸ்பர்சிக்கைக்கு தான் வியாமோகம் பண்ணும் அவன். மாயோன்னம் வியாமோகம் உடையவன். என்ன பண்ணுவான்னா, என்னுடைய உடைமை அத்தை நான் தொடுவேன், யாரையும் நான் கேட்க வேண்டான்னு தொட்டவன். 2 திருவடிகளாலும் ஒரு திருவடியாலே பூமியை அளந்து மற்றொரு திருவடியாலே அந்தரிக்ஷத்தை அளந்து கொண்டாயே. இப்ப யார் என்ன பண்ணான்னு நீ இதெல்லாம் பண்ண? எல்லார் திருமுடிகளிலும் தலையை வைத்தாயே. ஆகையாலே நீ எனக்கும் அருள வேண்டும்னு ஆழ்வார் கேட்கிறார். உன்னை காண்பான் வருந்தி எனை நாளும், எண்ணில் வந்தவாறே என்னை இறப்பாளன் ஆக்குகிறாயோ. ஆழ்வார் எவ்வளவு அழகா கேட்கிறார். ஒரு இந்திரன் அவனுடையது வேணும்னு கேட்ட உடனே நீ என்ன பண்ற?
நீ இறப்பாளனாக ஆகிறாய், நீ மாவலி இடத்திலே போய் இறக்கிறாய் உலகம் வேண்டும்னு. நான் எனக்கு வேண்டியதை கேட்ட உடனே நீ என்ன பண்ணிட்ட, என்னை இறப்பாளன் ஆகிட்ட, என்னை இறப்பாளனாக ஆக்கினாய். நான் உன்னிடத்துல வந்து கேட்கிறேன் எனக்கு பண்ணுன்னு, ஆனா நீ பண்ண மாட்டேங்கிற. இப்ப மகாபலிக்கு இந்திரனுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இப்ப நானும் எப்படி இருக்கணும், ஒருவேளை என்னுடையது என்னதுன்னு ஒரு அகங்கார உடையவர்களாக இருந்தால் நீ வருவ போல இருக்கு. இப்ப அனன்ய பிரயோஜனர்களாக இருந்தா நீ வரமாட்டியா? அவர்களுக்கு ஒரு நியாயம் இவர்களுக்கு ஒரு நியாயமாங்கிறார் ஆழ்வார். உன்னை காண்பான் வருந்தி எனை நாளும், எவ்வளவு நாள், அநேக காலம், மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற பின்பு பிராப்தி அளவும் செல்ல இடையில் உண்டான 4 நாளும், எல்லா நாளும் என்ன பண்றேன், தீயோடு உடன் சேர் மெழுகாய். இப்ப தீயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மெழுகு போலே அக்னியில் பிரவேசித்து கரிந்து போகவும் பெறாதே, தூரவிருந்து அழியாதிருக்கவும் பெறாதே. ஏன் இந்த மெழுக உபமானமா எடுக்கிறாருன்னா, இந்த மெழுகுல நெருப்பு வைத்த உடனே இந்த மெழுகானது அப்படியே எரிஞ்சு கரியா போயிடாது. ஆனால் நெருப்பு இருந்ததுன்னா தள்ளி இருந்து இது நல்ல ஸ்திரமாகவும் இருக்காது. இப்ப நெருப்பு இருந்தாலே போதும், இது என்ன பண்ணும், உடனே அழிஞ்சும் போகாது, இல்ல நன்னாவும் இருக்காது. மெல்ல 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 உருகி 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 அழிஞ்சு போகும். அந்த மாதிரி உன்னை பார்க்கலையா, அடுத்த க்ஷணமே அழிஞ்சு போயிட்டா பரவாயில்ல, நிம்மதி. இல்ல உன்னை அடுத்த க்ஷணமே பார்த்துடணும், அதுவாது நிம்மதி. இது ரெண்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் இப்படி உருகும்படிக்கு தீயோடு உடன் சேர் மெழுகாய் உலகில் திரிவேணும். அப்போ உருகுகிறது, திருப்பி கெட்டியாருது, உருகும் கெட்டியாகும். இப்படித்தானே இந்த மெழுகுவர்த்தி, இந்த மெழுகினுடைய சுபாவம். ஆகையாலே ஆழ்வார் என்ன பண்றார், எம்பெருமானை காண வேணும்னு ஆசைப்படுகிறார், அத்தால உருகி போறார். இல்ல எம்பெருமான் வந்து விடுவான், எம்பெருமானை எப்படியாவது பார்த்துடணும் அப்படிங்கிறதுனால திருப்பி கெட்டியாரர். இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. தீயோடுடன் சேர் மெழுகாய் உலகில் திரிவேணும். இந்த உலகத்துல எப்படி இருக்கேன், ஒன்றில் ஜீவித்தல் ஒன்றில் முடிதல் செய்யப்பெறாதே, குளிர்ந்த வழி இல்லாத தேசத்திலே யாத்தனா சரீரம் போலே நான் ஒருவன் இங்கே திரிவதே. இந்த உலகத்துல இருக்கிறவாள்லாம் ஒரு சரீரம் எடுத்துக்கிறா, அந்த சரீரத்தோட இறந்து போயிடுறா. எனக்கு மட்டும் இந்த உலகத்துல யாத்தனா சரீரம் மாதிரி ஒரு சரீரம் கிடைச்சிருக்கு. இந்த யாத்தனா சரீரம் நரகத்திலே கிடைக்க போகிறது. இந்த நரகத்திலே கிடைக்கக்கூடிய சரீரத்துல எவ்வளவு துக்கானுபவம் பண்ணாலும் உயிர் மட்டும் போகாது. அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல இருந்து வைத்தே எனக்கு எம்பெருமானை இவ்வளவு நாள் அனுபவிக்கவில்லையாகிலும் உயிர் போகாத ஒரு சரீரம் கிடைச்சிருக்கே, இத்தை உலகில் திரிவேணும்னு வருந்தி கொள்கிறார் ஆழ்வார் இந்த 6ஆம் பாட்டாலே. 7ஆம் பாட்டு, எம்பெருமான் விடுவதாக இல்லை, அழ்வீர் பலம் உமக்கு வேணும்னா நீரும் ஒரு சாதனத்தை பண்ண வேண்டும், நீரும் ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டும்ங்கிறான் எம்பெருமான். ஆழ்வார் சொல்கிறார், இந்த உபாயமும் அந்த உபாயத்தை அனுஷ்டிக்க கூடியவன் எல்லாமே உன்னதீனம். எம்பெருமானே எல்லாம் உன்னதீனமான பின்பு நான் ஒண்ணு பண்ணுவதுன்னு ஒண்ணு உண்டான்னு கேட்கிறார் இந்த 7ஆம் பாட்டாலே. உலகில் திரியும் கருமகதியாய் உலகமாய் உலகுக்கே ஓர் உயிருமானாய் புறவண்டத்து அலகில் பொலிந்த திசைப்பத்தாய வருவேயோ அலகில் பொலிந்த அறிவினேனுக்கு அருளாயே. உலகில் திரியும் கருமகதியாய். இப்ப இந்த உலகத்திலே எல்லாரும் கர்மமாகிற சாதனத்தை இட்டு அவரவர்கள் வேணுங்கிறதை செய்து கொள்கிறார்கள். ஆகையாலே இந்த உலகத்திலே பரிமாறுகிற கர்மம் என்கிற இந்த சாதனம் கருமகதி, அந்த சாதனமாய் எம்பெருமானே இருக்கிறான். சாதனமா எம்பெருமான் இருக்கிறான்னு என்ன அர்த்தம், அந்த கர்மமானது தானே பலத்தை கொடுக்காது, எம்பெருமான் தான் அந்த கர்ம ஆராத்தியனாக இருந்து கொண்டு பலத்தை கொடுக்கிறான்னு அர்த்தம். இதற்கு மேலே உலகமாய், அந்த கர்மத்தை பண்ணுகிற உலகமாவது தானே இயங்குமான்னு அதுவும் இல்லை, அனுஷ்டாத்தாக்களேதான் சுதந்திரராய் இருக்கிறார். இப்போ உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டுன்னு சொல்லுவார்கள். இப்போ உலகம்ங்கிறதுனால உலகத்தில இருக்கக்கூடிய உயர்ந்தவர்களை சொல்லுகிறது. இப்ப இந்த உயர்ந்தவர்கள்லாம் என்ன பண்ணுகிறார்கள், தானே இயங்குகிறார்களான்னு, அவர்களும் இயங்கவில்லை, உன்னதீனம் தானே எல்லாரும். இப்ப எல்லாருக்கும் ஏக ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். இப்ப கர்மத்தினாலே பலத்தை கொடுக்கக்கூடியவனும் நீ தான், அந்த கர்மத்தை செய்யக்கூடிய அனுஷ்டாத்தாக்களை நியமிக்க கூடியவனும் நீ தான். அவைகள்லாம் உன்னை விட்டு தனியா இயங்காதே. கர்த்தாவும் கர்மமும் உபகரணங்களுமாய் இருக்கை, இரண்டும் உன் தலையிலே கிடந்தால் உன்னை ஒழிய எங்கனே நான் ஜீவிக்கும்படி. இப்ப எனக்கு நீ தான் எல்லாம், உன்னை ஒழிய நான் எப்படி ஜீவிக்க முடியும்ங்கிறார் ஆழ்வார். புறவண்டத்து, இப்ப இந்த அண்டங்களை காட்டில் வெளியே அழகில் பொலிந்த திசைப்பத்தாய அறிவேயோ.
அழகில் பொலிந்த, அழகுன்னா அளவு, அழகில்னா அளவை காட்டில்னு அர்த்தம். ஐந்தாம் வேற்றுமைக்கு அளவை காட்டில். இப்போ ஒரு அழகை காட்டிலும் பொலிந்த, விலட்சணமான, இப்ப அளவை காட்டிலும் அதிகமான, அசங்கேயமானன்னு அர்த்தம். இப்ப எண்ணிறந்த ஒரு ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடியவனே, இந்த ஜீவாத்மாவுக்கும் நிர்வாகன் யாரு? நீந்தான். அழகில் பொறிந்த திசைப்பத்தாய அறிவேயோ. இப்ப முக்தர் நித்தியர்னு இருக்காளே, இந்த உலகத்துல கர்மம் பண்றவர்கள் மட்டும் கிடையாது. இந்த உலகத்தை விட்டு சென்ற முக்தாத்மாக்கள் அவர்கள் தான் சுதந்திரராக இயங்க முடியுமான்னு இயங்க முடியாது. திசை பத்தாய, இப்ப 10 திக்கிலும் ஞானத்தை பரப்பி கொண்டு இருக்கக்கூடிய முக்தாத்மாக்கள் அவர்களுக்கு நிர்வாககனாக இருக்கக்கூடியவனே. அருனா ஆத்மா, உருவமற்றது, அறிவேயோ. அப்ப அந்த ஜீவர்களுக்கு நிர்வாககனானவனே என்று இப்படி எல்லாமே நீந்தான். எல்லாமே நீந்தான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பத்தாத்மாக்கள் நீந்தான். அந்த பத்தாத்மாக்கள் செய்யக்கூடிய கர்மம் நீந்தான். இந்த உலகத்தை விட்டு போன முக்தாத்மாக்கள் நீந்தான். எல்லாம் நீயாக இருக்கும் போது, எல்லாம் உன்னதீனமாக இருக்கும் பொழுது நான் எத்தை செய்யங்கிறார் ஆழ்வார். அழகில் பொலிந்த அறிவிலேனுக்கு. இப்ப அளவற்ற அறிவில் என்னுடைய அறிவு கேட்டிருக்கிறதே, அதற்கு அளவே இல்லைங்கிறார் ஆழ்வார். இப்ப மயர்வர மதிநலம் அருள பெற்ற ஆழ்வார் இப்படி தன்னை சொல்லிக் கொள்கிறார். அருளாயே, இனிமே நீ அருள குறையன், நீ ஏன் அருள மாட்டேங்கிறாய் என்று இப்படி ஆழ்வாரானவர் இந்த உலகத்திலே சாதனானுஷ்டானம் தான் பண்ண முடியாது, எல்லாம் உன்னதீனமான பின்பு நான் எத்தை செய்வதுன்னு இந்த பாசுரத்தினாலே எம்பெருமானிடத்திலே கேட்டார். அடுத்தது 8ஆம் பாட்டு. அருளாய் அருளாய்னு ஆழ்வார் 7ஆம் பாட்டிலே சொன்னார். எம்பெருமான் வரவில்லை. அப்ப எம்பெருமான் என்னை பிரித்து என்னை கைவிட பார்க்கிறான் என்று நினைத்து கொண்டு இந்த 8ஆம் பாட்டை அருளி செய்கிறார். அறிவிலேனுக்கு அருளாய், அறிவார் உயிரானாய், வெறிகொள் சோதி மூர்த்தி, அடியேன் நடுமாலே, கிரிசை தென்னை புறத்திட்டு இன்னங்கெடுப்பாயோ, பிரிதொன் அறியா வடியேன் ஆவி திகைக்கவே. அறிவிலேனு கருளாய். இப்ப நான் அறிவிலேன். இங்க அறிவிலேன்னு என்னன்னா, ஆழ்வாருக்கு எம்பெருமான் அருளை தவிர மற்றொரு அருளை குறித்த அறிவு கிடையாது. எம்பெருமான் அருள் மட்டும்தான் ஆழ்வாருக்கு அருள். அவ்வருள் அல்லன அருளும் அல்லன்னார் ஆழ்வார். ஆகையாலே எம்பெருமானே நின் அருளே புரிந்திருந்தேன்னு உன்னை ஒழிய வேறொன்னு அறியாத எனக்கு அருள வேண்டும்ங்கிறார் ஆழ்வார். எம்பெருமானை தவிர எதுவுமே தெரியாது. அப்ப பிற விஷயங்களில் அறிவில்லாத எனக்கு நீ அருள வேண்டும்னு எம்பெருமானை பார்த்து கேட்டார். பதர்றர் அருள வேண்டும்னு அப்படின்னு. அதற்கு மேல அறிவார் உயிரானாய். இப்ப அறிவாருக்கு, ஞானிகளுக்கு உயிராக இருக்கக்கூடியவனேன்னு ஒரு அர்த்தம். இல்ல அறிவாரை உயிராக உடையவனேன்னு ஒரு அர்த்தம். ஞானி து ஆத்மைவ மேமதம் என்று சொன்னான் கண்ணன் கீதையிலே. ஆகையாலே அறிவாரை உயிராக உடையவனே. வெறிகொள் சோதி மூர்த்தி. இதற்கு மேல உன்னுடைய வடிவழகு இருக்கே, வெறிகொள் சோதி மூர்த்தி, தேஜோமூர்த்தியாக இருக்கக்கூடியவனே, நீ எப்படி இருக்கன்னா, நீ அருளாது ஒழிந்தாலும் உன்னை விட முடியாது. இப்ப பரிமளத்தை உடைத்தாய், நிரவதிகமான தேஜஸை உடைத்தான வடிவழகை உடையவனே. இப்ப ரொம்ப ஒளி, ரொம்ப பரிமளம் வீசக்கூடிய ஒரு வடிவழகு. நீ அருளவே இல்லைனாலும் இந்த அழகு அனுபவித்தவர்களாலே உன்னை விட முடியாது. இப்படிலாம் அடியேன் நெடுமாலே, அடியேனுக்கு நெடுமாலே, நெடுமால் எட்டாமல் இருக்கக்கூடியவன். இன்று அடியேனுக்கு எட்டாமல் இருக்கக்கூடியவனேன்னு ஆழ்வார் கூறுகிறார். இப்ப நீ என்னை கைவிட்டுட்ட, நீ என்னை கைவிட்டுட்டங்கிறார் ஆழ்வார். எப்ப நான் கைவிட்டேன்னா, கிரி செய்தென்னை புறத்திட்டு இன்னம் கெடுப்பாயோ. நாம ஆட்டு இந்த சம்சாரத்துல சந்தோஷமா சப்தாதி விஷயங்கள்ல போகத்தை அனுபவித்து கொண்டு இப்படியே இருந்தேன். தேவையில்லாம எனக்கு மயர்வர மதிநலம்னு ஒண்ணு அருளி, இப்ப நீயும் வந்து முகம் காட்டாம என்ன பண்ணிட்ட, இப்படி என்ன அவஸ்தப்பட வைத்து விட்டாய்ங்கிறார் ஆழ்வார். இப்ப எம்பெருமான் வந்து அருளாதபடியினாலே இதற்கு முன்பாக எம்பெருமான் பண்ணின அருள் எல்லாம் ஆழ்வாருக்கு தோத்தவில்லை. எல்லாம் எம்பெருமான் எதற்கு பண்ணான், என்ன அவஸ்தப்பட வைக்கதான் பண்ணினான். இப்போ ஒருத்தர் இருக்கா, அவர்கள் படக்கூடிய அவஸ்தை பத்தலைன்னு என்ன பண்ணுவோம், அவர்களை இன்னும் மேலே ஏத்தி தள்ளணும். இப்ப கீழேந்து தள்ளினா ரொம்ப வலிக்காது, அதனால இன்னும் உயரத்துக்கு கூட்டின்னு போய் தள்ளினா நன்னா வலிக்கும்ல. ஆகையாலேதான் ஆழ்வார் என்ன சொல்றார், கிரி செய்து, கிரின்னா ஒரு உபாயம், வழின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு பொய், தந்திரம், மாயம். எம்பெருமான் என்ன பண்ணா, இவர் இந்த உலகத்திலேயே இருந்து சப்தாதி விஷயங்களை அனுபவித்தார் ஆகில் எப்படி இருக்கும் அப்படின்னா இவருக்கு அவ்வளவு வலிக்காது. அதனால இவரை இன்னும் கொஞ்சம் நாம் கஷ்டப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, இவருக்கு மயர்வர மதிநலம் கொடுப்போம்.
அப்ப இவருக்கு என்ன ஆயிடும், சப்தாதி விஷயங்களை அனுபவிக்க முடியாம போயிடும். இவருக்கு நாமும் முகம் காட்ட வேண்டாம். இப்ப என்னையும் அனுபவிக்க முடியாது, எதையும் அனுபவிக்க முடியாம இப்படி நடு அந்தராலத்திலே ஆழ்வார் இருப்பர் என்பதினாலே எம்பெருமான் ஒருவேளை இப்படி பண்ணானோ என்று ஆழ்வார் கிரி செய்த என்னை புறத்திட்டு என்னை தனியா வைத்து விட்டார். அசோகவனிகையில கொண்டு பிராட்டியை வைத்தார் போல என்னை பகவத்குணங்கள் இல்லாத இந்த சம்சாரங்களிலே புகட்டான் எம்பெருமான், என்னை இந்த சம்சாரத்திலே சிறை வைத்தான்னு ஆழ்வார் சொல்கிறார். இன்னம் கெடுப்பாயோ, முன்பு இழந்தது போராதா, இப்பையும் இழக்க வேண்டுமா? எவ்வளவோ காலம் இழந்து, அனாதி காலம் இழந்து போனோம், அது போராதா, இன்னும் இழக்க வேண்டுமா அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். பொதுவா புத்தி நாசாத் பிரணஷ்யதி அப்படின்னு அறிவின்மையினாலே ஒருவன் அழிந்து போகிறான்னு கண்ணன் கீதையிலே சொல்கிறான். இப்ப இதுதானே உலகத்துல நடக்கணும். ஆனா நான் எப்படி இருக்கேன், பகவத்குணங்கள் தாரகம், பகவத்குணங்கள் நன்று, சம்சாரம் பொய் என்று இத்தை அறிந்த பின்பும் அறிவு வந்த பிறகு இப்ப நான் தவிக்கிறேன். இப்போ உலகத்துல எல்லாரும் அறிவின்மையாலே அழிகிறார்கள், நான் எம்பெருமான் போக்யன்கிற அறிவு இப்ப அழிந்து கொண்டிருக்கிறேன், எம்பெருமான் முகங்காட்டவில்லை. ஆகையாலே பிரிதொன் அறியாவடியேன் ஆவி திகைக்கவே இன்னம் கெடுப்பாயோ, என்னை இப்படி தவிக்க விட்றியே எம்பெருமானே, பிரிதொன் அறியா, எனக்கு உன்னை தவிர என்ன தெரியும், நான் அனன்யகதி அடியேன், நான் அனன்யபரன், உன்னையே அண்டி இருக்கக்கூடியவன், என்னுடைய மனசானது இப்படி கலங்கும்படிக்கு என்ன நீ இப்படி பண்றியே, கிரி செய்தென்னை புறத்திட்டு இன்னும் கெடுப்பாயோன்னு இந்த 8வது பாசுரத்திலே அருளி செய்கிறார். 9ஆம் பாட்டு. எம்பெருமான் அருளி செய்கிறான், உம்மை நான் என்ன கெடுத்தேன், இன்னும் கெடுப்பாயோன்னு கூவுகிறீர்களே, உம்மை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு எம்பெருமான் கேட்க, இன்னும் இந்த சம்சாரத்துல வச்சிருக்கே, அதோட பெரிய அனர்த்தம் என்ன, இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோன்னே நம்ம பிடித்து இழுத்து கொள்ளும், அப்படிப்பட்ட இந்த சம்சாரத்திலே நீ என்னை வைத்தாயாகில் அதுவே கெடுத்தலுக்கு சமம் தான், நீ கெடுக்கைன்னு தனியா என்ன பண்ண வேண்டும், இங்க கொண்டு போய் வைத்து விட்டால் போறோம், தானாகவே ஒருவன் கெட்டு போய் விடுவான், அவனை இனிமே தனியா கெடுப்பதுன்னு ஒண்ணு பண்ண வேண்டான்னு ஆழ்வாரானவர் தாம் இந்த சம்சாரத்தின் ஒரு தாழ்ச்சியை அருளி செய்து தமக்கு வேண்டும் என்கிற அர்த்தத்தை இதிலே காட்டுகிறார். ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பழனி காட்டி படுப்பாயோ, தாவி வையங்கொண்ட தடந்தா மறைகட்கே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்று அருளி செய்தார். ஆவி திகைக்க, இந்திரியங்களுக்கு ஆதாரமான இந்த மனசு இருக்கே அதுவே கலங்கி போயிடுமா, அது கலங்கும்படிக்கு 5 பேர் இருக்க, 5 இந்திரியங்கள், இந்த 5 இந்திரியங்களை ஒரு சேத்தன சமாதியாலே சொல்லுகிறார் ஐவர்னு. ஏன்னா இது அவ்வளவு நலியும் நம்மை, ஒரு துர்பலன், ஒரு சக்தியே இல்லாதவனை சுத்தி 5 பெரிய ராஜாக்கள் நின்று அவனை அடித்தால் எப்படி இருக்கும், அப்படி இந்த 5 இந்திரியங்களும் நம்மை பிடித்து நலிகிறபடி என்ன பண்ணும், எனக்கு விஷயத்தை காட்டு, எனக்கு விஷயத்தை காட்டுன்னு தனித்தனியே ஒவ்வொன்றும் நலியும். இப்படி நலிந்தாவது ஏதாவது அந்த விஷயத்தை அனுபவித்தா ஏதாவது நமக்கு ஒரு அனுபவம், ஒரு சுகம் கிடைக்குமான்னு கிடையாது. சிற்றின்பம் ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் முள்ளிப்பூவின் தேன் போலே, முள்ளிப்பூல போய் என்ன தேன் இருக்கும், ஒன்றும் இருக்காது, அந்த மாதிரி இது, அந்த பூலேருந்து தேனை பருகணும்னு ஆசைப்படுற மாதிரி இந்த விஷயங்களை, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு அனுபவிக்கக்கூடிய இன்பம் அற்பசாரங்கள்னு ஆழ்வார். இந்த உலகத்திலே எம்பெருமானை அகற்ற வேண்டுவது எல்லாம் உண்டு, ஆனால் எம்பெருமானை அனுபவிப்பதற்கு எதுவும் இந்த உலகத்திலே கிடையாது. ஆகையாலே இந்த உலகத்துல நீ என்னை வைத்தாய் பாவியேனை, இப்ப அந்தமில் பேரின்பத்தை அடியரோடு இருக்க ஆசைப்படக்கூடிய என்னை, அப்படி இருக்க தகுதி உடைய என்னை போய் நீ இப்படி சிற்றின்பத்திலே என்னை வைத்து விட்டாயே, இதை காட்டிலும் வேற என்ன துக்கம் வேண்டும், வேற எதுவும் வேண்டாம். பல ஒன்று இல்ல பல, ஒன்றிலே கால் தாழ பண்ண வல்ல விஷயம் இல்லை இல்லே. இப்போ ஒரு விஷயம்னா அது ஒண்ணுதிலேவா இருக்கும், அப்படியே பல பல விஷயங்கள் பனைத்து போய்கொண்டே இருக்கும். நீ காட்டி படுப்பாயோ, இப்ப ரட்சகனாக இருக்கக்கூடிய நீ என்ன பண்ணணும், இந்த விஷயங்கள்ல இருந்து என்னை நிவர்த்திப்பிக்கணும், அதை விட்டு இந்த விஷயங்களிலே என்னை மாட்டி விட்டு என்னை படுத்த பார்க்கிறாயோ, முடிக்க பார்க்கிறாயோங்கிறார் ஆழ்வார். காட்டி படுப்பாயோ, இந்த உலகத்தார் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் பார்க்கவில்லையாகில் நான் முடிந்து போய் விடுவேன், நான் உயிரோடையே இருக்க மாட்டேன், எனக்கு இதை அனுபவித்தாக வேண்டும்னு தெரிந்து கொண்டிருக்க
இந்த விஷயங்களை பார்த்தாலே முடியக்கூடிய சுபாவமாக ஆழ்வார் ஒருவர் இந்த சம்சாரத்திலே உண்டாகிறாரேன்னு ஆச்சரியப்படுகிறார். இந்த விஷயங்களை கண்டாலே ஆழ்வார் உருகி போடுவாராம். இதற்கு உதாரணமாக, ஆழ்வாருக்கு உதாரணமாக அசுனமா அப்படின்னு சில பட்சிகளை சொல்கிறார். இப்ப அந்த காலத்துல அசுனமான்னு சில பட்சிகள் உண்டு. இந்த அசுனமா பறவைகள் என்ன பண்ணும்னா, இந்த வேடுவர்கள் கையில எல்லாம் ஆப்படவே ஆப்படாது, ஒருவருக்கும் பிடி கொடுக்காது, அதை பிடிக்கவே முடியாது, என்ன பண்ணாலும் பிடிக்கவே முடியாது இந்த அசுனமாவை. ஆனா இந்த அசுனமா என்னதுன்னா பரம ரசிக்கையான அந்த பட்சி. அதனால என்ன பண்ணுவான், நன்னா பாடுவானா. இதை பிடிக்க முடியாது, இதை பிடிப்பதற்கு என்ன வழின்னு பாப்பா, நன்னா பாட்டு பாடுவான். அந்த பாட்டிலே அது ஈடுபட்டு நெஞ்செல்லாம் உருகி போய் அப்படியே நிற்குமா. அப்படி அந்த பாட்டிலே அது ஈடுபட்டு இருக்கிற தசையில என்ன பண்ணுவா, பறையை எடுத்து அடிப்பர்கள். அந்த பறையை அடிக்கிறச்சே அந்த சத்தம் காதுல டம் டம்னு உழுந்து அதுல நெஞ்செல்லாம் உருகி போய், இவ்வளவு நேரம் இப்படி இனிய பாட்டுல நெஞ்சு உருகி இருந்தோமே, இப்ப இப்படி ஒரு பறையை கொட்டுகிறார்களேன்னு அப்படியே குலைந்து போய் கீழே விழுந்துடுமா. உடனே அதை பிடித்து விடுவார்கள். அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணா, அசுனமா மாதிரி முதல்ல மயர்வர மதிலாம் அருளினான். இப்ப நன்னா ஆழ்வார் பகவத் அனுபவம் பண்ணி கொண்டு இருந்த, அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார பரமபதத்தேரை கூட்டின்னு போகாம இந்த சம்சாரத்திலே வச்சா அது எப்படி இருக்கு, ஆழ்வாரை வலையிலே பிடித்து போடுவது போலே இந்த அசுனமா பறவை போலே இருக்கிறதுன்னு நம்புள்ளை இவ்விடத்திலே காட்டி அருள்கிறார். இங்க என்ன இருக்கு, நெடுநாள் நாமும் இதை அனுபவித்து போந்திருக்கோம். இங்க கூடிய அனுபவங்கள் எல்லாம் எவ்வளவு நாள் நாம் அனுபவித்து கொண்டாலும் மெமரிஸ், அனுபவித்தோம் இது அனுபவித்தோம்னு என்ன இருக்கு, ஒன்றும் கிடையாது. அதை யோசிச்சு பார்த்தா எல்லாம் அற்பசாரங்கள். இன்னது அனுபவித்தோம்னு அதை நினைத்து கொண்டே நாம் இருக்க முடியுமா, அப்படி இருக்க முடியாது. ஆனாலும் இதுல தானே எல்லாரும் அனுபவிக்கிறா, இதை யாரும் விட்டுட்டு போவதில்லையேன்னு அவர்கள் பண்ண பாபம் வேற என்ன, அந்த பாபத்தினாலே தான் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள்னு காட்டுகிறார் நம்பிள்ளை. இப்படி என்னை இந்த சம்சாரத்திலே நீ இட்ட பொழுதே என்ன ஆயிடுது, என்னை முடித்ததுக்கு சமம்னா ஆழ்வார். அப்போ உமக்கு என்ன வேணும்னா, காவி வையங்கொண்ட தடந்தா மறைகட்கே. இப்ப எம்பெருமானே நீ நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், இந்த உலகத்தை எல்லாம் ஒரு திருவடியாலே அளந்தாயே, அந்த தாவி வையம் கொண்ட தடந்தாமரைகள். இப்ப திருவடின்னு சொல்லாம தாமரைன்னே சொல்கிறார், சர்வதா சாமியம் இருக்கிறபடி. இப்ப இந்த போக்கியத்தினாலே மிக்கிருந்துள்ள அந்த திருவடிகளுக்கே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, என்னை நீ கூவிக்கொள்ளக்கூடிய அந்த காலமானது இன்னும் சுருக்க ஆகாதோ என்று ஆழ்வாரானவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த பாசுரத்தினாலே. இவ்விடத்துல ஒரு ஐதிஹ்யம் கூறப்படுகிறது. பிள்ளான், திருக்குறுகை பிரான் பிள்ளானோட அந்திம தசை. அந்த அந்திம தசையிலே நஞ்சியரானவர் நோவு விசாரிப்பதற்குன்னு அங்கு எழுந்தருளுகிறார். திருமேனி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பிள்ளானை பார்த்து விசாரித்து விட்டு வரலாம்னு நஞ்சியர் அவ்விடத்துல போகிறார். அங்க போகும்பொழுது பிள்ளான் கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்னு இதையே சொல்லிட்டு இருக்காராம். இதை சொல்றதை பார்த்துட்டு இப்படி பிள்ளான் இல்லாமல் போவதேன்னு நஞ்சியரானவர் அழத் தொடங்கினார். இப்படி அழுத உடனே பிள்ளான் பார்த்தாராம், சீரே நீர் எதற்கு அழணும், இந்த உடம்பை விட்டு தானே நான் போறேன்னு, இந்த உடம்பை விட்டு இங்கேருந்து பரமபதம் போனா அங்க கிடைக்கக்கூடிய அனுபவம் இதை காட்டிலும் என்ன கம்மியான்னு, இதை காட்டிலும் சிறிய அனுபவத்துக்கு நான் போக ஆசைப்படுறேன். ஒரு சிறிய அனுபவத்திலிருந்து பெரிய அனுபவத்திற்கு போக படக்கூடியவன் மகிழதானே வேண்டும், நீர் எதுக்கு அழுகிறீர்னு கேட்டாராம் புல்லான். ஆகையாலே இவ்விடத்திலே அதுவும் ஒரு ஐதிஹ்யமாக காட்டப்படுகிறது இந்த 9ஆம் பாட்டிலே. 10ஆம் பாட்டு, ஐஸ்வர்யம் கைவல்யம் பகவல் லாபம் என்று 3 வகையான பிராபியங்களை சொல்லுகிறது சாஸ்திரங்கள். இதுல ஐஸ்வர்யம்ங்கிறது அல்பம், அஸ்திரம், அதாவது குறைந்தது, ரொம்ப ஸ்திரமற்றது. ஆனால் இந்த ஆத்மானுபவம்ங்கிறது அப்படி கிடையாது, இதுவும் ஒரு வகையான மோட்சம். இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு இந்த ஜீவாத்மாவை அனுபவித்து கொண்டே இருக்கலாம். அதுக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல். அத்தை பண்ணால் என்ன குறைன்னு எம்பெருமான் கேட்கிறான் ஆழ்வாரை. அதுவும் எனக்கு வேண்டாம்ங்கிறார் ஆழ்வார். ஏன் வேண்டாம், உமக்கு ஐஸ்வர்யாதிகள் அல்பம் அஸ்திரம்னு சொல்லி கழித்தீர், ஆத்மானுபவம் அப்படி கிடையாதே, அது நல்லது தானே, அதை எடுத்துக்குமே அப்படின்னா எம்பெருமான். இப்ப ஆழ்வார் சொல்றார், அது நான் வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் அது தீயதுன்னு நினைச்சுட்டியா நீங்க, இல்ல உன்னை வேணும்னு சொன்னதுக்கு காரணம் நீ நல்லவன்னு நினைச்சுட்டியா? ரெண்டுமே கிடையாது. உன்னை வேணும்னு சொன்னதுக்கு காரணம் நீ நீயாக இருக்கிறாய், அவை வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் அவை நீயாக இல்லை. எது வகுத்த விஷயமோ அதுதான் வேணும்.
சௌந்தரியம், குணம் முதலானவைகள் இல்லையாகிலும் எம்பெருமான் தான் நமக்கு வேண்டுமே தவிர, இது நிலையாக ஐஸ்வர்யம் கிடைக்கிலும் அந்த ஐஸ்வர்யம் நமக்கு வேண்டாம் என்று ஆத்மானுபவத்தை தள்ளி இவ்விடத்திலே எம்பெருமானே தமக்கு வேண்டும் என்பதை ஸ்தாபிக்கிறார் 10ஆம் பாட்டிலே. குறுகா நீளா இறுதி கூடா எனையூழி சிறுகா பெருகா அளவிலின்பம் சேர்ந்தாலும் மறுகாலின்னி மாயோன் உனக்கே ஆளாகும் சிறுகாலத்தை உருமோ அந்தோ தெரியலே. இந்த ஆத்மானுபவம் அளவில் இன்பம், அதுக்கு அளவே கிடையாது, அளவற்ற அமுதம், ஆத்ம சுகம். அது எப்படிப்பட்டதுன்னா குறுகா நீளா, இந்த ஆத்மாவானது குறுகாது, நீண்டு போகாது, எப்பொழுதும் விகாரம் இல்லாமல் இருக்கும். இறுதி கூடா, இது எப்பொழுதும் அழிந்தும் போகாது, நிரன்வய விநாசம் இன்னிக்கே இருக்கைன்னு காட்டுகிறார். எனையூழி, இப்ப காலத்தினாலேயும் இவ்வளவு காலம்னா அனுபவம்னு கிடையாது, ஊழி ஊழி காலம் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டே இருந்தாலும், இப்ப ஆத்மானுபவ சுகம் இப்படி கிடைத்தால் கூட, அளவில் இன்பம் சேர்ந்தாலும் அப்படி வந்தால் கூட மறுகால் இன்னி, இப்போ ஒரு தடவை தான் அனுபவிக்க போறேன், எனக்கு இது இந்த பக்கம் கிடைக்கக்கூடிய ஆத்மானுபவம் எப்படி இருக்கு, எப்பொழுதும் கிடைக்கக்கூடியதா இருக்கு. ஆனா பகவத் அனுபவம் எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கு, ஒரு தடவை, மறுகால், இப்ப இன்னொரு தடவை கிடைக்காது, ஒரு தடவை தான் கிடைக்கும். மாயோன் உனக்கே ஆளாகும், அப்பேற்பட்ட ஒரு தடவை கிடைத்தால் கூட எனக்கு பகவத் அனுபவம் போருங்கிற ஆழ்வார். உனக்கே ஆளாகும் சிறுகாலத்தை, அது சிறுகாலமாக இருந்தா போதும், ஒரு க்ஷணம் தான் கிடைக்கும், ஒரு தடவை தான் பகவத் அனுபவம் கிடைக்கும், பரவாயில்லையான பரவாயில்ல. ஆனா ஆத்மானுபவம் நித்தியமா கிடைக்கும், இருந்தாலும் அது வேண்டாம், ஒரு க்ஷணமாக இருந்தாலும் அது பகவத் அனுபவமாக இருக்க வேண்டும். எவ்வளவு ஊழி ஊழி காலமாக இருந்தும் அது ஆத்மானுபவமாக இருக்கக்கூடாது. அந்தோ பர்வத பரமாணுக்களுக்கு வாசி சொல்ல வேண்டியிருக்கிறது. பார்த்தா தெரியாதா, ஒரு க்ஷணகாலம் பகவத் அனுபவம் போராதா, அனந்த கால ஆத்மானுபவம் வேண்டுமா, தெரியலே. ஆராய்ந்து சொல்லுமன்னு இங்க நல்லது இல்லை, இவ்வர்த்தம் உபதேச கம்யம் ஆவது என்று இவ்வர்த்தத்தை நான் உபதேசிக்க வேண்டியிருக்கேன் ஆழ்வார் ஆத்மானுபவத்தை தள்ளினார் இந்த 10ஆம் பாட்டிலே. ஆக இப்படிகளாலே தன்னுடைய ஆர்த்த துவனி எம்பெருமானளவும் செவிப்படும்படிக்கு எம்பெருமானை அபேட்சித்தார். இந்த நீராய் நிலனாய் என்கிற பதிகத்திலே, நிகமத்திலே இந்த 10ஐ கற்றவர்கள் சர்வேஸ்வரனுக்கு அந்தரங்கர்களாக ஆவர்கள், உரிய தொண்டரார்க்கும் உலகம் உண்டார்க்கே என்று சொல்லி இதனுடைய பலஸ்ருதியை அருளி செய்கிறார். நிகம பாசுரம் 11ஆம் பாசுரத்திலே, தெரிதல் நினைதல் எண்ணலாகா திருமாலுக்கு உரிய தொண்டன் சடகோபன் தெரியச் சொன்ன 1020 உரிய தொண்டராக்கும் உலகம் உண்டார்க்கே. தெரிதல் நினைதல் எண்ணலாகா திருமாலுக்கு, எப்ப எம்பெருமானை சிரவணம் தெரிந்து கொள்ள முடியாது, மனனம் என்று சொல்லக்கூடிய என் நினைதல், அதுவும் எம்பெருமான் அதுக்கும் விஷயம் அல்ல. எண்ணலாகா நிதித்தியாசனம்னு வேதாந்தங்களிலே சொல்லப்படக்கூடிய தியானத்துக்கும் எம்பெருமான் இக்காலே சிரவண மனன நிதித்தியாசனங்களாலே எம்பெருமானை இப்படின்னு பரிச்சேதித்து நாம் அறிய முடியாது. அதற்கு காரணம் என்ன, திருமாலுக்கு, எம்பெருமான் திருமாலாக இருக்கிறபடியினாலே. திருமால்ங்கிறதுனால எம்பெருமான் சர்வாதிகன் சர்வேஸ்வரன் சொல்லப்படுகிறான். திருமால் எவன் திருமாலாக இருக்கிறானோ அவன் தானே சர்வேஸ்வரன். திருமாலுக்கு உரிய தொண்டன் சடகோபன். இப்ப ஆழ்வார் உரிய தொண்டராக இருக்கிறார். அதுவும் உரிய தொண்டர் எப்படிப்பட்டவர், தொண்டன் சடகோபன். எம்பெருமானுக்கு உரிய சேஷத்துவம் ஆழ்வாருக்கு வந்தது. எம்பெருமான் அளவு நில்லாமல் பாகவத சேஷத்துவ பரியந்தமாக ஆழ்வார் தம்மை நினைத்திருக்கிறார். அப்படி பாகவத சேஷராக இருக்கக்கூடிய ஆழ்வார் சடகோபன் தெரிய சொன்ன இப்ப பகவத் வைலட்சண்யத்தையும் இந்த சம்சாரத்தினுடைய தோஷத்தையும் அறிந்து சொன்ன இந்த 10 பாசுரங்களையும் 1020 உரிய தொண்டராக்கும் உலகம் உண்டார்க்கே. இத்தை அபியசித்தவர்களை இது என்னாக்கும்னா சர்வரக்ஷகனான சர்வேஸ்வரனுக்கு சேஷபூதர்களாக ஆக்கும் இத்திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியை அபியசித்தவர்கள் எம்பெருமானுக்கு சம்சாரத்தை விட்டு எம்பெருமானே பரம பிராபியம், எம்பெருமான் தான் நமக்கு சேஷின்னு நினைத்து கொண்டு எம்பெருமானையே பத்துவர்கள். இப்படிகள்ல உரிய தொண்டர்னு என்ன அர்த்தம், ஒருவேளை இந்த சம்சாரம் நல்லதாக ஒரு காலத்துல மாறி எம்பெருமான் தீயவனாக மாறினால் கூட இந்த சம்சாரத்தை பிடிச்சுக்க மாட்டா, எம்பெருமானையே பிடித்து கொண்டிருப்பார்கள். அப்படி சொரூப பிரயுக்த சேஷத்துவத்தை உடையவர்களாக ஆவர்கள்
என்று சொல்லி இதற்கு பலஸ்ருதியை சொல்லி ஆழ்வார் இந்த நீராய் நிலனாய் என்கிற திருவாய்மொழியை நிகமித்தார். இதிலே இந்த உபன்யாசத்திலே ஏதும் குற்றம் குறை இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்தித்து அடியேன் அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.